உலகத்திலே நடைபெறுகிற சம்பவங்களை பார்க்கும் போதும் I sincerely believe the Lord might come this year itself. கர்த்தர் இந்த வருஷமே வந்து விடுவார் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நாம் இருக்கிறோம். And the Bible closes with that expectation only. அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த வேதாகமும் நிறைவு பெறுகிறது. The early church started with that expectation. ஆதி சபையானது அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு தான் ஆரம்பித்தார்கள். Because they expected Jesus to come, return to establish the kingdom upon earth any time. They did not mind giving away their money, their wealth, their land, their gold and all that. இயேசு எப்பொழுது வேண்டுமென்றாலும் வந்து விடுவார் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை விசுவாசம் இருந்ததனால் அவர்களுடைய வீடுகள் நிலங்கள் எல்லாவற்றையும் விற்று கொடுத்தார்கள். Right? Nowadays believers, even the Pentecostal believers, they know Jesus is coming, but yet they want to buy, they want to sell, they want to add on more and more wealth. ஆனா இந்த நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது விசுவாசிகள், அதுவும் விசேஷமாக பெந்தெகோஸ்து விசுவாசிகளை பார்க்கும்போது இன்னும் அதிகமாக வாங்கி விற்று திருப்பி வாங்கி சேகரித்து பெருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். I do not say it's right or wrong, but I say whatever you do it according in prayer, according to God's will. அது சரியா தவறா என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. ஆனா எதை செய்தாலும் ஜெபத்தோட தேவ சித்தத்தின்படி செய்யுங்கள். And always look forward to the coming of the Lord. எதை செய்தாலும் ஒன்றே ஒன்று உங்களுடைய மனதில் இருக்க வேண்டும், கர்த்தருடைய வருகை. The Bible closes with 3 promises. 3 வாக்குத்தத்தங்களோடு இந்த வேதாகமமானது முடிவு பெறுகிறது. Today is the last day of the convention. கன்வென்ஷன் கூட்டத்தின் கடைசி நாள்ல வந்திருக்கிறோம். This evening I am going to talk about the rapture of the church. இன்றைக்கு மாலையிலே சபைக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ரகசிய வருகை குறித்து நான் பேச போகிறேன். How important it is, the churches are not preaching, most of the churches are not preaching, they preach material prosperity, wealth. பெரும்பாலான சபைகளானது கர்த்தருடைய வருகையை பற்றி பேசுகிறதில்லை, பொருளாதார செழிப்பை குறித்து மாத்திரம்தான் பேசுகிறார்கள். But we believe so much. கர்த்தருடைய வருகை அதிகமாக விசுவாசிக்கிற ஒரு கூட்டத்தாராக நாம் இருக்கிறோம். So to prepare you, the Holy Spirit is speaking through us, the ministers of God. ஆதலால் உங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக தேவனுடைய ஊழியர்களாகிய எங்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். So the last convention meeting today, this morning meeting, let's turn to the last chapter of the Bible. இந்த காலை கன்வென்ஷன் கூட்டத்தில் நம்முடைய வேதாகமத்தில் இருக்கிற கடைசி அதிகாரத்திற்கு நாம் திருப்புவோமாக. Revelation chapter 22. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம். 3 verses we are going to focus our attention on. இந்த காலவேளையில் நம்முடைய கவனத்தை 3 வசனங்கள் மேல் நம்முடைய கவனத்தை செலுத்துவோமாக. Verse 7. 7வது வசனம். Behold, I come quickly. Blessed is he that keeps the sayings of the prophecy of this book. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். So again verse 12. 12வது வசனம். Behold, I come quickly, and my reward is with me to give every man according as his work shall be. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. And then verse 20. அதற்கு பின்பு 20வது வசனம். He which testifies these things says, surely I come quickly. Amen. Even so come Lord Jesus. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். Within this one chapter 3 times the Lord is repeating the same word. இந்த ஒரே அதிகாரத்துக்குள்ளாக 3 முறை கர்த்தர் இந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார். Being God, if he speaks once, that's enough. அவர் தேவனாக இருக்கிறார், ஒரு முறை பேசினால் போதுமே. Not twice but thrice he is saying, behold I come quickly. 2 முறை அல்ல 3 முறை அவர் மறுபடி சொல்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். Though it is the same verse, it has a different meaning and application each time. ஒரே வார்த்தையாக இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் இது சொல்லப்படும் பொழுது வித்தியாசமான ஒரு சத்தியம், வித்தியாசமாக நம்முடைய வாழ்க்கையில் அந்த சத்தியத்தை நாம் அபியாசிக்க வேண்டும். In verse 7 when he says behold I come quickly, 7வது வசனத்தில் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லும்போது verse 11 is applicable. 11வது வசனம் அதற்கு ஏற்றதாக இருக்கிறது. He that is unjust, let him be unjust still, and he which is filthy, let him be filthy still, and he which is righteous, let him be righteous still, he that is holy, let him be holy still. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். So when he says the first time, this is the meaning there. முதலாவது முறை சொல்லும்போது இதுதான் அங்கு காணப்படுகிற பொருள் அல்லது அர்த்தம். Because when Jesus comes when he comes again, இயேசு மறுபடியும் வரும் பொழுது
in the secret coming, the rapture, ரகசிய வருகையில சபைக்காக அவர் வரும்போது the time of God's grace is over. தேவனுடைய கிருபையின் காலம் என்று சொல்லப்படுகிறது முடிவு பெறுகிறது. During this time of grace, இந்த கிருபையின் காலத்திலே for 2000 years almost, 2000 வருஷங்கள் God is very gracious. தேவன் மிக மிக கிருபை உள்ளவராக இருக்கிறார். Not to one particular country, to all the nations of the world. ஒரு குறிப்பிட்ட தேசத்தாருக்கு அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா தேசத்தாருக்கும் அவர் கிருபை உள்ளவர். Today there is no country called Christian country. இன்றைக்கு கிறிஸ்தவ தேசம் அல்லது கிறிஸ்தவ நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு இல்லை. You know, America, many people thought was a Christian nation. அமெரிக்க தேசத்தை சொல்லும்போது கிறிஸ்தவ நாடு என்று சொல்லுகிறார்கள். No, they are fool. இல்லை, நம்ம ஏமாற்றுகிறார்கள். One of the presidents said in his inaugural address, America is no longer a Christian country. ஒரு ஜனாதிபதி அவர் பதவியேற்பு விழாவிலே சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், அமெரிக்கா இப்பொழுது கிறிஸ்தவ நாடு அல்ல. So there is no country in the world called a Christian country. ஆதலால் உலகத்தில் எந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டையும் நாம் பார்த்து இது கிறிஸ்தவ நாடு என்று சொல்ல இயலாது. We are mistaken. We think they are Christian country, but they are not. நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் கிறிஸ்தவ தேசம் என்று எண்ணுகிறோம். அவர்கள் அவ்விதமாக அல்ல. But there are Christians in every country in the world. ஆனா காணப்படுகிற சத்தியம் என்னவென்றால் ஒவ்வொரு தேசத்திலும் கிறிஸ்தவர்கள் உண்டு. Hallelujah. Amen. The blood of Jesus has traveled all over the world for 2000 years and changed lives, and the sinner cleansed in the blood and made a saint of God. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கடந்த 2000 வருடத்திலே ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற மக்களை தொட்டு அவருடைய இரத்தத்தினாலே மக்களை கழுவி பாவிகளாய் காணப்பட்டவர்களை சுத்திகரித்து பரிசுத்தவான்களாக மாற்றி இருக்கிறது. The Lord Jesus Christ has gone to all the islands of the world. உலகத்தில் காணப்படுகிற எல்லா தீவுகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமானது சென்றடைந்திருக்கிறது. The countries where they don't have proper education or language or culture, they have been wonderfully transformed by the grace of God. சரியான படிப்பறிவற்றவர்களாக இருக்கிற மக்களுடைய மத்தியிலே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் போய் அவர்களை தொட்டு இருக்கிறது. Instead of good perfume upon their body, they will use to apply pig fat. உங்களுடைய சரீரத்திலே நல்ல திரவியங்களை பயன்படுத்துவதற்கு முன்பதாக பன்றியுடைய கொழுப்பை தேர்த்துக் கொள்ளுகிற சில தேசங்கள் உண்டு. What a stink it will be. எவ்வளவு பெரிய ஒரு துர்நாற்றமாக இருந்திருக்கும். That kind of people have been wonderfully transformed by the grace of God. அப்படிப்பட்ட ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அற்புதமாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். The gospel has gone to almost all over the world, everywhere. ஆதலால் உலகமெங்கும் சுவிசேஷமானது சென்றிருக்கிறது. Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். So there are believers in the Lord Jesus Christ, redeemed by the blood of the Lamb all over the world. உலகமெங்கும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் விசுவாசிகளாக இருக்கிற மக்கள் உண்டு. But when the trumpet sounds and that the dead in Christ are raised and we the living that are ready are caught up, எக்காலம் துணித்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் பின்பு உயிரோடு இருக்கிறவர்கள் அவர்கள் எடுக்கப்படும்போது, right, and after that no more grace. அதற்கு பின்பதாக இந்த பூமியிலே தேவனுடைய கிருபை என்று சொல்லி ஒன்று இருக்காது. Why? ஏன்? Bible explains that. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. Once the church is raptured, சபையானது எடுக்கப்பட்ட பின்பு there is a war in heaven, not only upon the earth, war in heaven, and that all the angelic host headed by Michael fights against Lucifer, and then he is cast down to the earth. வானத்திலே ஒரு பெரிதான ஒரு யுத்தம் உண்டாகிறது. மிகாவேலுடைய தலைமைத்துவத்துக்கு கீழாக நல்ல தூதர்கள் பிசாசுக்கு எதிர்த்து போராடி இந்த பிசாசானவன் பூமிக்கு தள்ளப்படுகிறான். Satan is cast down to the earth. பிசாசானவன் இந்த பூமிக்கு தள்ளப்படுகிறான். That happens after the rapture of the church. சபையானது எடுக்கப்பட்ட பின்பு சம்பவிக்கிற ஒரு சம்பவம். Today is the day of grace. ஆனா இன்றைக்கோ கிருபையின் நாள். And so God is graciously offering forgiveness, cleansing and perfection to everyone who will come to him. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் கிருபையாக சுத்திகரிப்பும் பரிசுத்தமாக்கப்படுதலும் பூர்ணமாக்கப்படுதலையும் தேவன் கொடுக்கிறார். He will change unimaginable things. தேவன் நாம் எதிர்பார்க்க கூடாத அளவுக்கு காரியங்களை மாற்றக்கூடியவர். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். He will reveal his love. அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். Because it's all he is moving in his grace. ஏனென்றால் தன்னுடைய கிருபையிலே அவர் கிரியை செய்கிற கர்த்தர். Once he has perfected the church and then taken the church to be with himself, சபையானது பூர்ணமாக்கப்பட்டு சபையானது அவரிடத்தில் சேர்க்கப்பட்ட பின்பு there is no more grace. இந்த பூமியின் மேல் கிருபை இராது. God has finished his work. தேவன் தன்னுடைய கிருபையின்
கிரியை முடித்திருக்கிறார். So there is only satanic rule called, the tribulation period. ஆதலால் இந்த பூமியிலே அதற்கு பின்பதாக உபத்திரவ காலம் என்று சொல்லி The பிசாசின் ஆளுகையை நாம் The பார்க்கிறோம். 7-year tribulation begins. இந்த பூமியின் மேல் 7 வருட உபத்திரவமானது ஆரம்பிக்கிறது. Through the tribulation, God will deal with the unbelieving nation Israel. இதோ அந்த உபத்திரவத்தின் மூலமாக இப்பொழுது அவரை விசுவாசிக்காமல் காணப்படுகிற இஸ்ரவேல் தேசத்தாரோடு கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். Through the tribulation, they will believe the Antichrist to be their Messiah, and then later on learn the lesson, and then Jesus will come after 7 years. இவ்விதமாக உபத்திரவ காலத்திலே அந்தி கிறிஸ்துவை துவக்கத்திலே விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். பின்பு அவர்கள் இதோ உபத்திரவத்தின் மூலமாக இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். இயேசு அவர்களை ரட்சிக்கும்படி வருகிறார். The book of Revelation particularly is a book, special book God has given to the church. விசேஷமாக இந்த வெளிப்படுத்தின விசேஷமானது சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகம். Because through that they can be prepared for the coming of the Lord. ஏனென்றால் இந்த வசனங்களின் மூலமாய் இந்த புத்தகத்தின் மூலமாய் கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட முடியும். Through that they can get to know the plan that God has for humanity. இந்த புத்தகத்தின் மூலமாக மனுக்குலத்திற்காக தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை விளங்கி கொள்ள முடியும். So that through the book they can understand the eternal purpose of God. இந்த புத்தகத்தின் மூலமாய் தேவனுடைய அநாதி நோக்கங்களை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். Even though the whole book is the book of redemption, God given to man, to particularly to the church, yet the Revelations wholly belongs to the church of Jesus Christ. இந்த புத்தகமானது ஆண்டவர் மீட்பின் புத்தகமாக உலகத்திற்கு கொடுத்து விசேஷமாக சபைக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னாலும் வெளிப்படுத்தின விசேஷமானது விசேஷமாய் சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு We புத்தகம். don't read anywhere, when you read the Psalms, there is a blessing. சங்கீதத்தை வாசிக்கும் போது சங்கீதத்தின் புத்தகத்தை வாசிப்பதனால் ஆசீர்வாதம் உண்டு என்று எங்கும் நாம் படிக்கிறதில்லை. But you will read in Revelation, blessed is he that reads these. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இவைகளை வாசிக்கிறவன் அல்லது படிக்கிறவன் பாக்கியவான். நிறைய பேருக்கு வெளிப்படுத்தல் புஸ்தகம்னா தான் பிடிக்காது, பயமா இருக்கும். Because they don't understand many things there. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அநேக காரியங்களை புரிந்து கொள்ளுகிறதில்லை. And the churches don't preach. சபைகளும் அதிலிருந்து பிரசங்கம் பண்ணுகிறதில்லை. To prepare the church. ஏனென்றால் இந்த புத்தகமானது சபையை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு புத்தகம். To warn the people as to what's ahead of us. நமக்கு முன்பதாக என்ன இருக்கிறது என்று சொல்லி நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிற ஒரு புத்தகம். Jesus is telling the church here that he is coming soon. First time when he says, he that is filthy, let him be filthy still. He that is unrighteous, let him be unrighteous still. He that is holy, let him be holy still. ஆதலால் முதலாவது முறை இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லும்போது அதோடு சேர்த்து சொல்லும்போது அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், உள்ளவன் இன்னும் நீதியாய் இருக்கட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். No more grace. ஆதலால் இதற்கு பின்பு கிருபை இல்லை. But during this time, today, it's the day of grace. God is changing us from glory to glory. Hallelujah. ஆனா இன்றைக்கு என்று சொல்லும்போது இந்த கிருபையின் நாளிலே ஆண்டவர் நம்மை மகிமை நின்று மகிமைக்கு நம்மை மறுரூபப்படுத்துகிறார். The unrighteous can become righteous. அநீதி உள்ளவன் நீதிமானாக மாற்றப்பட முடியும். The filthy can become holy. அநியாயம் செய்கிறவன் பரிசுத்தமுள்ளவனாக மாற்றப்பட முடியும். All in the grace of God, the hope by his spirit he is doing. சகலமும் இதோ தேவன் தன்னுடைய ஆவியை கொண்டு அவருடைய கிருபையின் மூலமாய் செய்து முடிக்கிற கிரியை. He deals with us, he breaks us and makes us, as we heard in the prophecy. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படும் பொழுது தீர்க்கதரிசன வார்த்தைகளை கேட்டது போல் அவர் நம்மை உடைத்து நொறுக்குகிறவர். And then make us to be what he wants us to be. அதற்கு பின்பதாக ஆண்டவர் எவ்விதமாக நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவ்விதமாக உருவாக்குகிறவர். All our unrighteousness, all our filthiness, all our worldliness, and we become more godly, pious and righteous before God. நம்முடைய அநியாயங்கள் நம்முடைய அசுத்தங்கள் எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்கு முன்பதாக நீதியும் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற்றப்படும்படியாக. God does that in the grace, by the spirit of his grace. இதெல்லாம் அவருடைய கிருபையின் ஆவியின் மூலமாக நமக்குள்ளாக நடைபெறுகிறது. That is why ஆதலால் தான் the Holy Spirit is given on the day of Pentecost. பெந்தேகோஸ்து என்னும் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறார். The Holy Spirit's work in each believer's life ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியின் கிரியை is to transform him, அவனை மாற்றுவது, from being a sinner to a saint of God. ஒரு பாவி என்று சொல்லப்படுகிற ஒரு நிலவரத்திலிருந்து பரிசுத்தவான் என்று சொல்லப்படுகிற ஒரு நிலவரத்துக்கு நம்மை மறுரூபப்படுத்துவது. From being unrighteous man to a righteous person before God. அநியாயம் செய்கிறவனாக காணப்படுகிற இடத்திலிருந்து நீதி நடப்பிக்கிறவனாக நம்மை மாற்றுவது. To a one who is filthy, God wants to change through the Spirit
to be a holy man. அசுத்தமாய் காணப்படுகிற ஒரு நிலவரத்திலிருந்து பரிசுத்தமுள்ள ஒரு நிலவரத்திற்கு நம்மை மாற்றுவது. I'm talking through experience. அனுபவத்தின் மூலமாய் நான் பேசுகிறேன். I am more than 50 years now in the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இப்பொழுது என்னுடைய பிரயாணம் 50 வருடங்களாகிறது. Right. But what I was before that. அதற்கு முன்பதாக நான் எப்படி இருந்தேன்? Hindu, Iyengar, Brahmin family. ஒரு இந்துவாக ஒரு ஐயங்கார் குடும்பத்தில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவனாக இருந்தேன். 40 cigarettes a day. ஒரு நாள் 40 சிகரெட் பிடிப்பேன். I couldn't give up that cigarette. அந்த சிகரெட்டை என்னால் விட்டுவிட முடியவில்லை. I heard Jesus is coming, the holy people will be taken up. இயேசு வருகிறார், பரிசுத்தமுள்ள கூட்டம் அவருடைய வருகையிலே போகும் என்று கேள்விப்பட்டேன். I realized I was not holy. நான் பரிசுத்தம் உள்ளவன் அல்ல என்று சொல்லி உணர்ந்து கொண்டேன். But there was a desire in my heart to become holy. ஆனா பரிசுத்தம் உள்ளவனாக மாறுவதற்கு என்னுடைய இருதயத்தில் ஒரு விருப்பம் இருந்தது. And then I said, I would like to be one among the holy people. இருக்கிற பரிசுத்தவான்களில் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னேன். The next day, அடுத்த நாள், there was no thought, even a thought of cigarette at all. சிகரெட் பிடிக்கும்படியாக ஒரு யோசனை கூட எனக்குள்ளாக வரவில்லை. When I discovered, I realized it was Jesus who changed me like that. அதை நான் உணர்ந்தபோது இயேசுதான் என்னை அபிதமாக மாற்றினார் என்பதை அறிந்து கொண்டேன். Praise the Lord. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Jesus comes in our lives to change us. நம்மை மாற்றும்படியாக இயேசு நம்முடைய வாழ்க்கையில வருகிறார். That's why the Lord said he will come, he will break us and make us to be what he wants us to be. ஆதலால் தான் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறாரோ அபிதமாக நம்மை உருவாக்கும்படியாக நம்மை உடைத்து நொறுக்குகிற கர்த்தர். From all our unrighteousness, filthiness, the spirit of grace will change us, make us, mold us to be a holy people acceptable unto God. அந்த கிருபையின் ஆவியானவர் தேவனால் நாம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு கூட்டமாக நம்மை மாற்றுகிறார். Why do you want the Holy Spirit? எதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வேண்டும்? Because the church believes in the Holy Spirit. பரிசுத்த ஆவியை சபை விசுவாசிக்கிறதுனாலயா? Just to speak in tongues? அல்லது வேறு அந்நிய பாஷைகளில் பேசி முடிப்பதற்காகவா? Just to give an assurance, no, I am also filled with the Holy Spirit. இல்லை என்றால் நானும் பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெற்ற விசுவாசி என்று சொல்லக்கூடிய ஒரு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வதற்காக. Holy Spirit comes in a believer's life with a purpose. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நோக்கத்தோடு விசுவாசியின் வாழ்க்கையில வருகிறார். Change our complete inner character. உள்ளுக்குள்ளாக காணப்படுகிற நம்முடைய சுபாவத்தை முற்றிலுமாய் God doesn't மாற்றும்படி. want your money. கர்த்தர் உங்களுடைய பணத்தை எதிர்பார்க்கவில்லை. God doesn't want you to be a great man. ஏதோ ஒரு பெரிய ஆளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதல்ல. God doesn't want you to do great things for him. அவருக்காக ஏதோ பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக அல்ல. No, but God wants to do something in you to change you to be a holy man. ஆனா ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு நபராக நீ இருக்கும்படி உனக்குள்ளாக கர்த்தர் ஒரு கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். Your whole body, soul and spirit be preserved blameless unto the coming of the Lord. உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரைக்கும் குற்றமற்றதாக காக்கப்படுவதாக. And that's our whole body, soul and spirit. அதுதான் நம்முடைய முழுமை, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம். Right? God wants us to be holy, acceptable to him. கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாகவும் அவரால் அங்கீகரிக்கப்படக்கூடிய பரிசுத்த கூட்டமாய் இருக்க வேண்டும் என்று It's a விரும்புகிறார். life of holiness unto God. அதனால் கர்த்தருக்கு என்று சொல்லி பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆசை விருப்பம். And God does it in our lives in his grace. We don't deserve anything, but yet God is doing that in our lives. இதற்கு நாம் பாத்திரவான்கள் அல்ல, தகுதியுள்ளவர்கள் அல்ல. கர்த்தர் தன்னுடைய கிருபையிலே நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறார். That's the meaning of grace. அதுதான் கிருபையின் பொருள். But these days many churches, many pastors are misusing, abusing grace. ஆனா இந்த நாட்களில் நிறைய சபைகளில் நிறைய போதகர்கள் கிருபையை தவறாக பயன்படுத்துகிறார்கள். They call it Jesus has died to take away the sin of the world. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படி இயேசு மரித்து விட்டாரே. So he has paid the price for sin. பாவத்துக்குரிய கிரியத்தை செலுத்தி விட்டார். But so you can live as you like. ஆதலால் நீ எப்படி வேண்டாமென்றாலும் வாழ்ந்து கொண்டு போ. So many are living double standard. அநேக மக்கள் இருதரமுள்ள வாழ்க்கை வாழ்கிறார்கள். So many pastors also in wrong living. எத்தனையோ போதகர்மார் கூட தவறான உறவுகளில் காணப்படுகிறார்கள். They say it is hyper grace. God will forgive all that. Jesus has already died for my sins. இயேசுவின் பாவங்களுக்கெல்லாம் மரித்து விட்டார் என்று சொல்லி கிருபையின் பெருக்கம் என்று சொல்லி ஒரு உபதேசத்தில் போய்விட்டார்கள். It's satanic inspiration. அங்கு காணப்படுகிற ஏவுதல் பிசாசினால் உண்டான ஏவுதல். Deception of the devil. பிசாசின் வஞ்சனை. If you brought your Bibles, turn with me to Romans 6. உங்களுடைய வேதாகமத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம். Read first few verses. Read verse 2.
இரண்டாவது வசனம் verses 1 and 2. முதல் 2 வசனங்கள். ரோமர்கள் நிருபம் 6வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். Right? Shall we continue in sin? God forbid. பாவத்திலேயே நாம் தொடரலாமா? இல்லை. No. இல்லை. We are dead to sin. நாம் பாவத்துக்கு மரித்து. Listen carefully. This is what grace is all about. Grace means dead to sin in my life. தயவு செய்து கவனியுங்கள். என்னுடைய வாழ்க்கையிலே தேவ கிருபை என்று சொன்னால் பாவத்துக்கு மரித்து. And God wants you to be holy in body, soul and spirit. ஆவி ஆத்மா சரீரத்திலே நீங்கள் முற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். When Jesus died for you and for me, he bore all our sin upon his body by being crucified in the flesh. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்தபோது உங்களுடைய என்னுடைய எல்லா பாவங்களும் தன்னுடைய சரீரத்திலே சுமந்தது நிமித்தமாய் அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். So we should not continue to sin in any manner. That's the grace of God. ஆதலால் எந்த விதத்திலும் நாம் தொடர்ந்து பாவம் செய்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அதுதான் தேவனுடைய கிருபை. So we are living in the days when Satan is spewing out wrong things to deceive the people of God. ஆதலால் நாம் வாழ்கிற நாட்கள் எப்படி என்று சொன்னால் மக்களை வஞ்சிக்கும்படியாக பிசாசானவன் பலவிதமான உபதேசங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். And so that's why Jesus says the first time, behold I come quickly. He says the days of grace are going to come to an end. ஆதலால் முதலாவது முறை இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது கிருபையின் நாட்களானது முடிவு பெற போகிறது. Now is the time for the filthy to become holy. ஆதலால் தான் அசுத்தமாய் இருக்கிறவன் பரிசுத்தம் உள்ளவனாய் மாறுவதற்கு காலம் இதுவே. To become righteous before God. அநியாயம் செய்கிறவன் நீதியை செய்கிறவனாக மாறுவதற்கு காலம் இதுவே. Behold I come quickly. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். God wants to change you. தேவன் உங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். In being what you are to be the vessel that he wants you to be. இப்பொழுது இருக்கிற நிலையை பார்க்கிலும் நீங்கள் எப்படிப்பட்ட பாண்டங்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட பாண்டங்களாக நீங்கள் காணப்படும்படி. Grace means to change to the likeness and to the image and to the desire of God. கிருபை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயலிலே நாம் மாற்றப்படுவது. Grace means it's a full stop to sin. கிருபை என்று சொன்னால் பாவத்திற்கு முற்றுப்புள்ளி. Being dead to sin. பாவத்துக்கு மரித்து and alive to God and to holiness. பரிசுத்தத்திற்கும் தேவனுக்கு என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பிழைத்திருப்பது. And grace must affect our body, our soul, our spirit. கிருபையானது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பாதிக்க வேண்டும். Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். So grace means to overcome temptations also. கிருபை என்று சொன்னால் சோதனைகளை மேற்கொள்ளுதல். No, because we have come to know the Lord, that doesn't mean we will not face any temptations. கர்த்தரை நாம் அறிந்து கொண்டோம் என்பதனால் எந்த ஒரு சோதனையை நாம் சந்திக்க மாட்டோம் என்று சொல்லி அல்ல. Christian life will be more of temptations in fact. கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்னும் அதிகமான சோதனைகள் நிறைந்ததாக இருக்கும். Because it's like an athlete running, crossing over the hindrances. ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லும்போது ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறது போல தடைகளை மேற்கொண்டு ஓட வேண்டும். He can't say I am a very good runner so remove all that I can run faster. நான் நன்றாக ஓடுகிறவன் சிறந்தவன் அதனால் தடையெல்லாம் நீக்கி விடுங்க வேகமாக ஓடி விடுகிறேன் என்று அல்ல. He must prove himself by overcoming all the obstacles on the way. அந்த பாதையில் இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்வதன் மூலமாய் தன்னை நிரூபிக்கிறவனாக இருக்க வேண்டும். You all know the hurdles race, isn't it? They put the hurdles in the runway. தடை ஓட்ட பந்தயத்தை நாம் அறிந்திருக்கிறோம். தடைகளை வைக்கிறார்கள் அந்த ஓட்ட பந்தயத்தில். So the temptations will come but we have to overcome in the name of the Lord Jesus Christ. சோதனைகள் எல்லாம் வந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவைகளை மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். Jesus overcame all the temptations. இயேசு எல்லா சோதனைகளையும் அவர் மேற்கொண்டார். He was tempted and tried at all points like as we are and yet he did not yield to sin. நம்மை போல எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டவராக இருந்தாலும் பாவமற்றவராக இருந்தார். This Jesus is my Lord now. இப்பொழுது இயேசு என்னுடைய ஆண்டவராக இருந்தால் this Holy Spirit which was in Jesus is the same Holy Spirit in my life. இயேசு கிறிஸ்துவுக்குள் காணப்பட்ட அதே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார். This Jesus who died for me is alive today in me so that I will be dead to sin now. இயேசு எனக்காக மரித்து உயிர் தெழுந்து அதே இயேசு எனக்குள்ளாக ஜீவிக்கிறார் என்றால் பாவத்துக்கு மரித்து தேவனுக்கு பிழைத்திருக்க. So I overcome with the power of grace in my life. ஆதலால் கிருபையின் வல்லமை கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலே நான் மேற்கொள்ளுகிறவனாக இருக்கிறேன். So grace means to overcome temptations in our life. ஆதலால் கிருபை என்று சொன்னால் நம்முடைய ஜீவிதத்திலே
காணப்படுகிற சோதனைகளை மேற்கொள்ளுதல். Grace means to endure afflictions also. அதே நேரத்தில் கிருபை என்று சொன்னால் பாடுகளை சகித்தல். In our life many afflictions will come. நம்முடைய வாழ்க்கையில் अनेक பாடுகள் Maybe வரும். financial difficulties, சில நேரத்தில் பண ரீதியான maybe நெருக்கடிகள், some physical infirmities. சில நேரத்தில் சரீர பிரகாரமான வியாதிகள். So many ways the Lord may allow afflictions in our life. இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் சில பாடுகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். There is one book in the Bible, வேதத்தில் ஒரு புத்தகம் உண்டு. most of the believers don't want to read it. அநேக விசுவாசிகளுக்கு அது வாசிக்க பிடிக்கிறது இல்லை. They don't preach from that also. அதிலிருந்து பிரசங்கம் பண்ணுகிறதும் இல்லை. The book called Job. யோபின் புத்தகம். That man was the man who lived along in the same time of Abraham. ஆபிரகாம் வாழ்ந்த நாட்களிலே வாழ்ந்த மனுஷன். Right. So he was not one of the sons of Abraham. ஆபிரகாமின் புத்திரர் அல்ல. He was a contemporary of Abraham. ஆபிரகாம் வாழ்ந்த நாட்களிலே வாழ்ந்த ஒருவர். And God was revealing himself as the God of Abraham, speaking to Abraham. ஆபிரகாமினிடத்தில் பேசும்போது ஆபிரகாமின் தேவனாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். As we heard this morning in prophecy, God appeared to Abraham and said, I am the Almighty God, walk before me and be perfect. நாம் கேட்டது போல நானே சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு அவர் தரிசனமாகி எனக்கு முன்பதாக உத்தமனாகிரு என்று சொன்னார். God wanted Abraham, God was instructing Abraham. கர்த்தர் ஆபிரகாமுக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டிருந்தார். But in the same day, same time, there was another man, Job. அதே நேரத்திலே in another place. இன்னொரு பகுதியிலே யோப் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் அதே காலத்திலே வாழ்ந்தான். Heaven was discussing about that man. இந்த யோபை குறித்து பரலோகத்தில் ஒரு சம்பாஷணை உண்டாயிற்று. There was no talk about Abraham in heaven. பரலோகத்தில் ஆபிரகாமை குறித்து பேசவில்லை. God spoke to Satan. Have you considered my servant Job? என் தாசனாகிய யோபை குறித்து நீ எண்ணி பார்த்தாயா என்று சொல்லி கர்த்தர் பேசினார். No one perfect like him. அவனை போல உத்தமன் ஒருவனும் இல்லை. One that fears God and eschews evil. கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி இருக்கிற ஒருவன். That is grace. That is the fear of the Lord. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுதல். அதுவே தேவ கிருபை. To fear God and to depart from all traces of evil. இதோ கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பாக தோன்றுகிற எல்லாவற்றுக்கும் விலகி இருப்பது. Satan said, yes, I have tried, I have seen him, I could not touch him, I could do nothing because you have put a hedge around him. பிசாசு சொல்லுகிறான், அவனை பார்த்திருக்கிறேன், நீர் அவனை சுற்றி ஒரு வேலி வைத்து அடைத்தது நிமித்தமாய் அவனை என்னால் தொட முடியவில்லை. You remove that hedge, I will go and touch him. அந்த வேலியை மாத்திரம் நீக்கினால் அவனை தொட்டு விடுவேன். God gave him permission. கர்த்தர் அவனுக்கு அனுமதி கொடுத்தார். Sometimes we do not know, we are not like Job, and yet we go through afflictions. அதாவது சில வேளைகளில் நமக்கு தெரிகிறதில்லை, யோபை போல நாம் இல்லாமல் இருந்தாலும் சில உபத்திரவத்தின் வழியாக பாடுகளின் வழியாக செல்லுகிறோம். God allows afflictions not to test us but more to purify us. நம்ம இன்னும் பரிசுத்தப்படுத்தும்படியாக கர்த்தர் சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில சில பாடுகளை அனுமதிக்கிறார். All the afflictions that Job endured only drew him closer and closer to God. யோபு தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த எல்லா பாடுகளானது கர்த்தரிடத்தில் இன்னும் அவன் நெருங்கி வரும்படியாக அவனுக்கு உதவி செய்தது. Experience and knowledge of God. தேவனை பற்றி இன்னும் நல்ல பெரிதான ஒரு அறிவும் அனுபவம் உண்டாயிற்று. And through that we are taught. அதன் மூலமாய் நாம் போதிக்கப்படுகிறோம். And in the end God blessed him double fold. ஆனா முடிவிலே கர்த்தர் அவனை இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார். We who are redeemed by the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாய் காணப்படுகிற நாம் God gives us the grace to endure the afflictions he allows in our lives. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கக்கூடிய பாடுகளை பொறுமையோடு சகிக்க நமக்கு கிருபை கொடுப்பாராக. Because when Paul says when he besought the Lord 3 times to remove the affliction from his body, God said, my grace is sufficient for you. பவுல் 3 முறை கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டபோது அவனுக்கு கொடுக்கப்பட்ட பதிலானது என் கிருபை உனக்கு போதும். So through grace God perfects us. இதோ கிருபையின் மூலமாக கர்த்தர் நம்மை பூர்ணப்படுத்துகிறார். Sometimes God will allow you to go through affliction. சில வேளைகளில் உங்களுடைய வாழ்க்கையில உபத்திரவத்தின் வழியாக நீங்கள் கடந்து போகும்படி அனுமதி கொடுக்கிறார். It is not because he doesn't like us. கர்த்தர் நம்மிடத்தில் பிரியமாக இல்லை என்பதனால் அல்ல, because he wants to perfect us. ஏனென்றால் நம்மை அவர் பூர்ணப்படுத்த வேண்டும் என்று He விரும்புகிறார். wants to remove the unwanted things in our lives. நம்முடைய வாழ்க்கையில தேவையற்றவைகளை நீக்க வேண்டும் என்று விரும்புகிறார். That's how God breaks us and removes all the uncleanness from us. இவ்விதமாக தான் கர்த்தர் நம்மை உடைத்து நம்மிடத்தில் இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் நீக்கி விடுகிறார். And Job said, I go forward, I go backward, I'm not able to. When he has tried me, I will come forth as fine gold. முன்புறம் போனாலும் பின்புறம் போனாலும் கடைசியாக அவன் சொல்கிறான், இதோ நான் சுத்தமான பொன்னை போல நான் விளங்குவேன். God wants to make every one of you as fine
gold. நம் Hallelujah. ஒவ்வொருவரையும் சுத்த பொன்னாக அவர் புடமிட வேண்டும் என்று விரும்புகிறார். And he will allow affliction sometimes. சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பாடுகளை அனுமதிக்கிறார். Along with that he will give you grace to endure affliction. ஆனா அதே நேரத்திலே அதோடு சேர்ந்து இந்த பாடுகள் எல்லாவற்றையும் சகிக்க அவர் நமக்கு கிருபை தருகிற தெய்வம். Only through the grace of God we can overcome all the affliction. தேவனுடைய கிருபையின் மூலமாக தான் இந்த பாடுகள் எல்லாவற்றையும் நாம் சகிக்க முடியும். Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். So grace is the means by which God is the spirit of grace. The Holy Spirit is called the spirit of grace, and the Holy Spirit empowers us, equips us, and enlarges our course to overcome all these difficulties. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட ஒரு பேர் கிருபையின் ஆவியானவர். அவர் நம்மோடு இருக்கிறது நிமித்தமாக இவைகள் எல்லாவற்றையும் நாம் சகித்து இன்னும் விசாலமான ஒரு நிலைக்குள்ளாக நாம் வரும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். In a factory there was a gatekeeper. ஒரு ஃபேக்டரியில ஒரு கேட் கீப்பர் ஒருத்தர் இருந்தார். So he had met with an accident one day. ஒரு நாள் அவருக்கு ஒரு விபத்து நடைபெற்று He விட்டது. had the habit of wishing everyone who entered the gate, praise the Lord. அவருடைய அந்த கேட் வழியாக வருகிற ஒவ்வொருவரையும் பார்த்து praise the Lord என்று சொல்லி அவர் சொல்லுவாரா. So every day everyone he used to wish praise the Lord. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் விதமாக வாழ்த்து சொல்லுது praise the Lord என்று சொல்லுவார். One day he met with an accident. ஒரு நாள் அவருக்கு ஒரு விபத்து நடைபெற்றது. After few months he came back to duty. சில மாதங்களுக்கு பின்பு அவர் அலுவலகத்துக்கு வந்தார், வேலைக்காக வந்தார். He came with only one leg because in the accident he lost one leg. அந்த விபத்துல ஒரு காலை இழந்தபடினாலே ஒரு காலோடு மாத்திரம் வந்தார். When all the others heard about it, they were all very sad. இதை குறித்து கேள்விப்பட்ட எல்லோரும் மிக அதிகமாக துக்கப்பட்டார்கள். But they would be thinking, this man used to say praise the Lord, he won't say anything now. அவர்கள் நினைத்தார்கள் எப்பொழுதுமே praise the Lord சொன்னார், இப்போ சொல்ல மாட்டார் என்று நினைத்தார்கள். But when they came, entered the gate, அவர்கள் அந்த வழியாக வந்தபோது வாசல் வழியாக வரும்போது as usual began to wish praise the Lord. எப்பொழுதுமே வாழ்த்து சொல்கிறது போல எல்லாரையும் பார்த்து praise the Lord என்று சொன்னார். Some of them stopped there and said, look, after all your praise the Lord, you lost one leg. இவ்வளவு praise the Lord சொல்லி ஒரு காலை இழந்து போயிட்டியே என்று சொன்னார்கள். How do you now say praise the Lord? மறுபடியும் எப்படி உன்னால் praise the Lord சொல்ல முடிகிறது? He told them with a smile. அவர்களை பார்த்து சிரித்து சொன்னார், don't you know I am praising the Lord for this leg? இருக்கிற இந்த ஒரு காலுக்காக ஆண்டவருக்கு நான் praise the Lord சொல்லுகிறேன். Hallelujah. God will afflict us through and then take us through afflictions that you might be praised always. His grace will always be there in our life. சில வேளைகளில் விதமாக பாடுகளின் வழியாக கர்த்தர் நம்மை எடுத்து செல்கிறார். அவருடைய கிருபை நம்மோடு இருக்கும். எப்பொழுதுமே அவரை நாம் துதிக்கும்படியாக அது காணப்படும். That's why when Paul prayed 3 times, the Lord said, no, I'm not going to do as you want. I'm not going to remove the thorn from you. பவுல் 3 முறை வேண்டிக் கொண்டான். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த முள்ளை உன்னிடத்திலிருந்து நான் எடுத்து போடுவதில்லை. My grace is sufficient for you. என் கிருபை உனக்கு போதுமானது. When you are weak, I am going to strengthen you. நீ பலவீனமாக இருக்கும் பொழுது உன்னை பலப்படுத்துவேன். That's the grace of God. அதுதான் தேவ கிருபை. So that Paul said, I'll praise you, Lord. ஆதலால் பவுல் சொல்கிறான், கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன். When I am weak, then I am strong. நான் பலவீனமாக இருக்கும் பொழுது தான் நான் பலவான். It's the grace of God. அது தேவ கிருபை. That's what the Holy Spirit will do in your life. உங்களுடைய வாழ்க்கையில் அதைதான் பரிசுத்த ஆவியானவர் செய்வார். That's how God is perfecting us. இவ்விதமாக தான் தேவன் நம்மை பூரணப்படுத்துகிறார். That's how we become from unholy, unrighteous, worldly people to be godly, to be like Jesus Christ. அநியாயம் செய்கிறவர்களாக, அசுத்தம் செய்கிறவர்களாக இருக்கிற நிலையிலிருந்து இயேசுவை போல மாறத்தக்கதாக பரிசுத்தம் உள்ளவர்களாக, நீதியை நடப்பிக்கிறவர்களாக நாம் மாற்றப்படுகிறோம். God gives us the grace to put up with others who are unfavorable towards us. நமக்கு சாதகமற்ற மக்களை பொறுத்துக் கொள்ளும்படி, சகிக்கும்படி தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறார். Even in the church, சபையில கூட sometimes we don't like one another. எல்லாரையும் நமக்கு பிடிக்கிறது இல்லை. And in the place of work, நாம் வேலை செய்கிற இடத்திலே, or in our neighborhood, அல்லது நம்முடைய அயலகத்தார், சுற்றுப்புறத்தார், God will bring that. Say maybe we will think, it's a wrong person to be my neighbor. அதாவது மிக தவறான ஆள் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல குடி இருக்கிறார்களே என்று நாம் நினைக்கலாம். Why Lord this person? ஏன் ஆண்டவரே இந்த ஆளு? Same thing happened to me. எனக்கு அது சம்பவித்தது. I put up a new house. ஒரு புது வீடு கட்டினேன். And mine was the only house there. அப்பொழுது எங்களுடைய வீடு தான் அந்த பகுதியிலே ஒரு வீடாக இருந்தது. Opposite there was an unfinished house. எங்களுடைய வீட்டுக்கு எதிரிலே கட்டப்படாத ஒரு வீடு ஒன்று இருந்தது. After I moved into my house, என்னுடைய வீட்டுக்குள்ளாக நான் போன பின்பு, so the opposite house man thought, when somebody has come, so in that new locality we have a neighbor, so he came in. யாரோ ஒருத்தர் குடி வந்ததுனால அந்த பாதி கட்டி இருந்த வீட்டை அவர்கள் கட்டி அவர்கள் குடி வந்தார்கள்.
So I came to know he was a Sai Baba devotee. அவர் சாய்பாபா பக்தர் என்று சொல்லி நான் அறிந்து கொண்டேன். I asked the Lord, Lord, should this man come to be my neighbor? ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு ஆளா எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல குடி வர வேண்டும். So I kept myself as far away as possible. எந்த அளவுக்கு அவரை தூரமாக வைத்துக் கொள்ள முடியுமோ அவரை தூரமாக வைத்துக் கொண்டேன். I won't have much contact with him. அவரோட அதிகமான தொடர்பு இல்லை. Right, and I will try to avoid him. அவரை பார்க்கும் பொழுது தான் பார்க்காத அளவுக்கு முடியுமோ நடந்து கொள்வது. Added to all that, he brought for the dedication of his house, for the he brought a cow and a calf and then tied it in my tree. அவங்களுடைய வீட்டு கிரக பிரவேசத்துக்காக எங்கட வீட்டுக்கு முன்பதாக இருந்த மரத்துல ஒரு பசுவும் கன்றுக்குட்டியும் கட்டி வைத்தார்கள். All through the night it was howling. ராத்திரி முழுவதும் சத்தம் போட்டு கொண்டிருந்தது. I couldn't sleep. என்னால் தூங்க முடியவில்லை. Getting irritated. எனக்கு மிக அதிகமாக கோபம் வந்தது. But to cut it short, what happened? சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் என்ன நடைபெற்றது தெரியுமா? Entire family came to know the Lord through me. அதாவது எங்கள் மூலமாக என் மூலமாக அந்த முழு குடும்பமும் கர்த்தரை அறிந்து கொண்டார்கள். Miraculous manner. I have seen God in his grace, miraculous manner, how the man met with all his difficulties and problems, and wife simultaneously had problems which the husband himself never knew. God just like that moved in and saved both of them. அற்புதமாக இந்த மனுஷனுக்கு அதிகமான பிரச்சனைகள் இருந்து அதன் மூலமாக கர்த்தர் சந்தித்தார். அவர் மாத்திரமல்ல, மனைவிக்கு அதிகமான பிரச்சனைகள் இருந்தது. கணவனுக்கே அந்த பிரச்சனை தெரியாத ஒரு நிலையிலே அதன் மூலமாய் கர்த்தர் கிரியை செய்து ரட்சித்தார். Children didn't like the Hindus becoming Sai Baba devotees, becoming all of us and Christians. இந்த இந்து மார்க்கத்திலிருந்து சாய்பாபா பக்தர்களாக இருந்தவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறுகிறது பிள்ளைகளுக்கு பிடிக்கவில்லை. Dealt with the children in his own way. கர்த்தர் அவருடைய சொந்த விதத்திலே பிள்ளைகளோடு கிரியை செய்தார். One son and daughter, they also accepted the Lord. ஒரு மகனும் மகளும் இருந்தார்கள், அவர்களும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். God is not willing any should perish. Hallelujah. யாரும் கெட்டு போவது தேவனுடைய விருப்பம் அல்ல. And you, the saved saint of God, you are an instrument in the hand of God that God might touch other unsaved lives. ஆதலால் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தவானாக இருக்கிற நீங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையை தொடுவதற்கு தேவனுடைய கரத்தில் காணப்படுகிற கருவிகள். So God, you have to have the grace of God to put up with other people. மற்றவர்களை சகிப்பதற்கு உங்களுக்கு தேவ கிருபை தேவை. Oh, grace we need to bear with others unfavorable, unkind people. சாதகமற்றவர்களை நாம் சகித்துக் கொள்வதற்கு நமக்கு தேவ கிருபை தேவை. Sometimes they will rub us in the wrong side, in the office or in the place of work or in our neighborhood. நம்முடைய அயலகத்தார், சுற்றுப்புறத்தார், வேலை செய்கிற இடத்துல சில நேரத்தில் அவர்கள் நமக்கு ஒரு இடுக்கனாக காணப்படலாம். I lived in before my house I put in, I lived in a rented house. நான் வீடு கட்டுவதற்கு முன்பதாக ஒரு வாடகை வீட்டில் நான் வாழ்ந்தேன். I was the ground floor, the landlord was upstairs. நாங்கள் கீழ் தளத்தில் இருந்தோம், அந்த வீட்டுக்காரர்கள் முதல் தளத்தில் இருந்தார்கள். And there was no tap connection there. We had to go and bring the water from outside. அங்கு குழாய் கிடையாது, வெளியில இருந்து போய் நாங்கள் தண்ணீர் கொண்டு வர வேண்டும். So that lady, she will try to be a miser there. She wouldn't switch on the motor. அந்த மோட்டரை அவர்கள் ஆன் பண்றதில்ல, தண்ணீர்ல அவ்வளவு கஞ்சத்தனம் காண்பித்தார்கள். I tell them, no, please switch on the motor, we don't have. அவர்கிட்ட சொல்லுவேன், தண்ணீர் கிடையாது, கொஞ்சம் மோட்டர் போட்டு விடுங்களேன். So she will switch on. அந்த மோட்டர் ஆன் பண்ணுவார்கள். 5 minutes she will switch it off. 5 நிமிஷத்துக்குள்ள ஆஃப் பண்ணி விடுவார்கள். I won't have the heart to ask her again. மறுபடியும் போய் கேட்கிறதுக்கு விருப்பம் இருக்காது. So I'll come out of my house, go right round. என்னோட வீட்டுக்கு வெளியே பின்புறத்துல the well used to be only this much. அங்க இருக்கிற கிணறு மிக தாழ்வாக இருக்கும். So I used to draw from the well. அங்கிருந்து தண்ணீரை நான் மொண்டு pour in bucket and take it inside the house. பக்கெட்ல பிடித்து திருப்பி வீட்டுக்குள்ளாக எடுத்து செல்ல வேண்டும். By doing that 10 or 15 times, 10-15 முறை இதை செய்வதன் மூலமாய் the whole house will be full of sand. முழு வீட்டுக்குள்ளாக மண் வந்துவிடும், சகதி வந்துவிடும். So afterwards I had to wash the house. அதுக்கு பின்புதான் வீடையெல்லாம் சுத்தம் செய்ய வேண்டும். Because of that I had the wheezing. இது நிமித்தமாக எனக்கு வீசிங் வந்து விட்டது. Affected me. வீசிங் வந்தது. When I am drawing from the well, this lady will be watching the fun from upstairs. இந்த கிணற்றிலிருந்து நான் தண்ணீர் எடுக்கும்போது அந்த வீட்டுக்காரம்மா மேல இருந்து பார்ப்பார்கள். பாஸ்டர், மோட்டர் போட்டனே தண்ணி வரலையா? 5 நிமிஷம் மோட்டர் போட்டு ஆஃப் பண்ணுவாங்க. I had to grin and bear that. இதெல்லாம் சகிக்க வேண்டியதாக இருந்தது. God gave me grace to go through all that. இவைகள் எல்லாவற்றில் கடந்து போக கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். Right. So I was so desperate, I wanted to shift the house. அந்த அளவுக்கு எனக்கு பதட்டம் இருந்தது, வீடை மாற்ற வேண்டும். Everywhere I went, they demanded too much of rent and advance and all that, which I couldn't எங்கெல்லாம் afford. போய் வீடு தேடினோரோ அங்கெல்லாம் அதிகமாக அட்வான்ஸ் அல்லது வாடகை கேட்பார்கள். Right. And so I said in desperation one day to the Lord,
பதட்டத்தில் ஆண்டவரை பார்த்து ஒரு நாள் சொன்னேன், God, I'm a pastor. Supposed to be an officer in your church. ஆண்டவரே நான் ஒரு போதகராக இருக்கிறேன், In your body of Christ. கிறிஸ்துவின் சபையாக சரீரத்தில் ஒரு உத்தியோகம் எனக்கு இருக்கிறது, உத்தியோகஸ்தனாக இருக்கிறேன். But I am going and searching, asking for to reduce like a beggar. I am asking. ஆண்டவரே போய் வீடு கேட்கும்போது வாடகை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லி நான் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. I said that in desperation in my prayer to the Lord. பதட்டத்தில் ஆண்டவர் இடத்துல ஒரு நாள் ஜெபத்தில் சொன்னேன். God doesn't answer our prayer immediately. உடனடியாக ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறதில்லை. But he silently works. ஆனா அவர் மௌனமாய் கிரியை செய்கிறவர். Praise the Lord. God's ways are mysterious. தேவனுடைய வழிகள் வினோதனமானவை. God is wonderful. தேவன் அற்புதமானவர். So after some time I found a house. சில நாட்களுக்கு பின்பதாக ஒரு வீடு கிடைத்தது. Beautiful house. நல்ல அழகான ஒரு வீடு. And then when I was going, that's the time. Yeah, for 8 months it was vacant. அதாவது அந்த வீடை போட்டலாம்னு சொல்லும்போது 8 மாதங்கள் காலியாக இருந்தது. Nobody came for that house. யாரும் அந்த வீட்டை தேடி வரவில்லை. But at that time when I was going, just then there were 2 other people wanting the house. நான் அந்த வீடை போய் எடுக்கலாம் நினைக்கும் போது தான் மற்ற 2 பேரும் வந்தார்கள் எடுக்க. The devil will come to stop the blessing of God. சில வேளைகளில் பிசாசானவன் தேவ ஆசீர்வாதங்களை தடை செய்யும்படியாக வருகிறான். But God will not allow that. God, when he wants to bless us, he will bless us. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பும்போது நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிப்பார். You know where that house was situated? அந்த வீடு எங்க இருந்தது? That colony was called Officers Colony. அந்த இடத்தோட பேரே Officers Colony. God has a little way of fun with us also. ஆண்டவர் சில நேரத்திலே நம்மோடு தமாஷ் பண்ணுகிறவராக இருக்கிறார். I said, Lord, I am an officer in your church, but I am like I am begging for other to reduce the rent. ஆண்டவரே உம்முடைய சபையில ஒரு ஆபீசர் போல இருக்கிறேன், ஆனா வாடகை குறைக்கும்படி போய் கேட்கிறேனே. He gave me a house, the Officers Colony. Officers Colonyல கர்த்தர் எனக்கு வீடு கொடுத்தார். What did that do in my life? என்னுடைய வாழ்க்கையில அது என்ன செய்தது? That shaped me, that made me as a servant of God, as a child of God, ஒரு தேவ to be பிள்ளையாக, more like Christ. ஒரு தேவ பிள்ளையாக, ஒரு ஊழியக்காரனாக அதை என்னை உருவாக்கிட்டு இயேசுவை போல இருக்கும்படி உருவாக்கிட்டு. Jesus spoke in the parables about the kingdom of God. உவமைகளிலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு பேசுகிறார். He said it's like a merchant man looking for good pearls, very goodly pearls. நல்ல முத்துக்களை தேடி செல்கிற ஒரு வியாபாரிக்கு தேவனுடைய ராஜ்யம் சமானமாக இருக்கிறதாம். When he has found one pearl, only one pearl of very great price. விலை உயர்ந்த ஒரே ஒரு முத்தை அவன் கண்டபோது, ஒரே ஒரு முத்துதான். He sold all that he had. அவனுக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் அவன் விற்று He purchased that. அந்த ஒரு முத்தை அவன் சொந்தப்படுத்தி கொண்டான். What is the meaning? அதோட அர்த்தம் என்ன? The pearl, we have not found Jesus, but Jesus found us. நாம் போய் இயேசுவை கண்டுகொள்ளவில்லை, இயேசு நம்மை கண்டுகொண்டார். Hallelujah. Amen. He is the great merchant man. அவர்தான் அந்த பெரிய வியாபாரி. He is the owner of everything. அவர் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர். He is the creator. அவர் சிருஷ்டிகர்த்தர். But he came down as man. ஆனா மனுஷனாக அவர் அவதாரம் எடுத்து வந்தார். Looking for one pearl. ஒரே ஒரு முத்தை தேடி வந்தார். There is only one church he gave himself for. Hallelujah. அவர் தன்னை ஒப்பு கொடுத்தது ஒரே ஒரு சபைக்காக. All over the world he is gathering the saints together. When the rapture takes place, it will be one church up. உலகமெங்கும் பரிசுத்தவான்களை கூட்டி சேர்த்து அவருடைய வருகையிலே ஒரு சபையாக அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். He saw the church as a pearl of great price. அந்த சபையை விலை உயர்ந்த முத்தை போல அவர் பார்த்தார். Only his eyes could see that. அவருடைய கண்கள் மாத்திரம் அதை பார்க்க முடிந்தது. Buried in the great sea of sin. இதோ பாவத்தின் சமுத்திரத்திலே புதைக்கப்பட்டிருந்தது. In the depths of iniquity. அக்கிரமத்தின் ஆழங்களிலே புதைக்கப்பட்டிருந்தது. But still this man could see the great pearl of great price hidden there. He gave himself, gave up everything, sold himself on the cross of Calvary to the Father's will, and then he bought that pearl of great price, the church. விலை உயர்ந்த அந்த ஒரு முத்தை அவருடைய கண்கள் மாத்திரம் கண்டு அவருக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே தேவ சித்தத்துக்கு ஏற்ப தன்னையே அவர் ஒரு தியாகமாய் பலியாய் ஒப்பு கொடுத்தார். Hallelujah. Amen. He found the pearl, the church of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சபையாகிய முத்தை அவர் கண்டிருக்கிறார். Praise the Lord. தேவனுக்கு ஸ்தோத்திரம். So but how the pearl is formed? ஆனா இந்த முத்தானது எப்படி உருவாக்கப்படுகிறது? Have you ever thought about it? அதை குறித்து சிந்தித்ததுண்டா? For the pearl to be formed in the oyster, not every oyster will have a pearl. எல்லா சிப்பிக்குள்ளாகவும் முத்து இருக்காது. Maybe out of thousands and thousands of oysters, you might find one pearl. ஆயிரக்கணக்கான சிப்பிகள் எடுத்தாலும் அதுல ஏதாவது ஒரே ஒரு சிப்பிக்குள் தான் முத்து இருக்கும்.
and not every pearl, every oyster will have a pearl, but it takes months and years for the pearl to be formed inside the oyster. ஒரு சிப்பிக்குள்ளாக முத்தானது உருவாக்கப்பட வேண்டும் என்றால் எத்தனையோ மாதங்கள், சில வேளைகளில் வருஷங்கள் கூட ஆகலாம். There is some life inside the oyster. அந்த சிப்பிக்குள்ளாக ஒரு ஜீவராசி இருக்கிறது. There are hundreds and thousands of varieties of creation inside the sea, which even the scientists are not able to explore today. சமுத்திரத்தின் ஆழங்களுக்குள்ளாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான சிருஷ்டிப்புகள் காணப்படுகிறது. விஞ்ஞானிகளால் கூட ஆராய்ந்து பார்க்க முடியவில்லையா? Oyster is one other divine creature. அங்க காணப்படுகிற சிருஷ்டிப்புகள்ல ஒரு சிருஷ்டிப்பானது இந்த சிப்பி. So normally it's deep in the sea. சமுத்திரத்தின் ஆழத்துக்குள் இருக்கிறது. And not easily it can come up. அது வெகு சீக்கிரமாக அது மேலே வராது. லேசாக வராது. They can catch fish through the net, but not any oyster. வலைகளை வீசி மீன்களை பிடிக்கிறார்கள், ஆனா சிப்பிகளை பிடிக்க முடியாது. But the oyster is there inside, very fine sand, like the talcum powder you use. So fine. Sand will get into the oyster. நாம் பயன்படுத்துகிற பவுடர் போல அந்த அளவுக்கு சிறிய அளவிலே இந்த சிப்பிக்குள்ளாக மணல்கள் போய் விடுகிறதா. It's smooth, so smooth it gets into the oyster. அந்த அளவுக்கு அது மென்மையாக இருக்கிற மணலானது சிப்பிக்குள் பிரவேசித்து விடும். But it causes irritation to the life inside the oyster. ஆனா உள்ளுக்குள்ளாக போன உடனே அங்க இருக்கிற அந்த ஜீவராசிக்கு இது ஒரு இடுக்கன். Like something falls in your eye, immediately you rub your eye. நம்முடைய கண்கள்ல ஒரு தூசி விழுந்தால் எப்படி நமக்கு வேதனை உண்டாகுதோ, and the eye secretes water. உடனடியாக அங்கிருந்து தண்ணீர் வருகிறது. So also inside the oyster secretes a fluid to remove that dirt. இந்த தூசியை நீக்கும்படியாக உடனடியாக இந்த சிப்பிக்குள்ள ஒரு அமிலமானது சுரக்க ஆரம்பிக்கிறது. It doesn't go out anyway. அது வெளியே போகிறது இல்லை, இந்த தூசி போகாது. More dirt comes in. இன்னும் அதிகமான மணல் தூசிகள் வருகிறதா. This oyster secretes more fluid. இன்னும் அதிகமான அமிலமானது சுரக்க ஆரம்பிக்கிறது. Over a period of time, the secretion of fluids collects all that, and in time it comes out as a beautiful pearl. குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ளாக இந்த அமிலமெல்லாம் ஒன்றாக சேர்ந்து கடினமாகி இது ஒரு முத்தாக மாறுகிறது. Hallelujah. This divine wisdom is applicable in the church of Jesus Christ. இந்த தெய்வீகமான ஞானமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சபைக்கும் ஏற்ற ஒரு செய்தி. God takes us through every child he loves, every brother and sister he loves, through the sea and through the path of oyster, and there when we shed tears in our affliction, our trials, crying to God, that forms us as a beautiful pearl. எவ்விதமாக இந்த சிப்பியோடு கிரியை செய்கிறாரோ அதே வண்ணமாக நம்மையும் கர்த்தர் சில வேளைகளிலே உபத்திரவங்கள், பாடுகளின் வழியாக எடுத்து சென்று நாம் அங்கு சிந்துகிற நம்முடைய கண்ணீர்களின் மூலமாக கர்த்தர் நம்மை உருவாக்குகிற தெய்வம். The kingdom of God is like a pearl. Hallelujah. தேவனுடைய ராஜ்யம் விலையேற பெற்ற முத்துக்கு சமானம். Praise the Lord. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And that's what the great merchant man was looking for. அதைதான் இந்த முத்து வியாபாரி பார்த்தான். The church will go through kind of affliction and all the trials and all that. சபையானது சில பாடுகள், சோதனைகள், நிந்தைகளின் வழியாக கடந்து போ. But in all those times he gives us a grace to endure. ஆனா இவைகள் எல்லாவற்றிலும் நாம் சகித்துக் கொள்ளும்படியான கிருபை அவர் நமக்கு கொடுக்கிறார். The Holy Spirit's presence will minister to us. பரிசுத்தாவியின் பிரசன்னம் நமக்கு ஊழியம் செய்யும். செய்யும். He will change us. அதுதான் நம்மை மாற்றும். All the மாற்றும். negative things, all the opposing things, all that the enemy wants to bring to down us, God will build us up. எதிர்மறையானவைகள், நம்மை வீழ்த்தும்படியாக சத்துரு கொண்டு வருகிறவைகள் எல்லாவற்றின் மத்தியிலே கர்த்தர் நம்மை கட்டி எழுப்புவார். Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Grace comes into our lives so much that we tend, as we have received the forgiveness, so we give forgiveness to others as well. அடுத்தது தேவனுடைய கிருபை என்று சொல்லும்போது நாம் எவ்விதமாக மன்னிப்பை பெற்றிருக்கிறோமோ அதே வண்ணமாக மற்றவர்களை நாம் மன்னிப்பது. That's very, very important in our lives. நம்முடைய வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியமானது. If you want to mature in Christian life, கிறிஸ்தவ வாழ்க்கையில முதிர்ச்சி அடைய வேண்டும் என்றால் sometimes we have some grudge against people. சில நேரத்தில் சில மக்களுக்கு விரோதமாக நமக்கு பகை இருக்கிறது. Because they have not been favorable to us. ஏனென்றால் அவர்கள் நமக்கு சாதகமான மக்களாக காணப்படவில்லை. Because they have done something to us. ஏதோ ஒரு தவறை நமக்கு செய்து விட்டார்கள். Because misunderstandings came. ஏதோ ஒரு தவறான புரிந்துகொள்ளுதல் வந்து விட்டது. We might have some reservation, we might have some grudge against such people. இவ்விதமான காரியங்கள்லாம் நம்முடைய இருதயத்தில் தங்க வைப்போம் என்றால் பழி வாங்க வேண்டும் அல்லது
அப்படிப்பட்ட ஒரு துரோகம் நமக்குள்ளாக ஏற்படும். The Holy Spirit doesn't like it. பரிசுத்த ஆவியானவருக்கு அது விருப்பமல்ல. Examine your heart today. இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தெல்லாம் ஆராய்ந்து God பாருங்க. speaking to us about breaking and making us. நம்மை உடைத்து உருவாக்குவதை குறித்து கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிறார். God forgave all our sins. We need to forgive others also. நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்தது போல நமக்கு விரோதமாக செய்யப்பட்ட துரோகங்கள் எல்லாவற்றையும் நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். We are going to take part in the Lord's table. சீக்கிரமாக கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு கொள்ள போகிறோம். What did Jesus pray? Father, forgive them, for they know not what they do. பிதாவே, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாதபடியினால் இவர்களை மன்னியும் என்று இயேசு ஜெபித்தார். So you can't have any kind of grudge, particularly against some believer, some member of the church. சபையில் இருக்கிற விசுவாசிகள் அங்கத்தினர்களுக்கு விரோதமாய் எந்த விதமான பகையோ கோபமோ எரிச்சலோ உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடாது. And still be partaking of this. இதெல்லாம் வைத்துக்கொண்டு கர்த்தருடைய பந்தியில் எப்படி பங்கு கொள்ள முடியும்? There is a blessing when we come participate in the right attitude, right relationship with God. தேவனுடைய சரியான உறவிலும் சரியான மனப்பான்மையோடு கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்போது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. At the same time, when we are not right with God, when we have grudge one against another and then partake, it's not a blessing, it's rather a curse. It's something damaging will happen to us. தேவனோடு சரியான உறவிலும் ஒருவரோடு ஒருவர் சரியான மனப்பான்மையோடு அற்ற ஒரு நிலையிலே நாம் பங்கு கொள்வோம் என்றால் அது நமக்கு ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுகிறதாக இருக்கும். That's what the word of God says. 1 Corinthians chapter 11, Paul warns the Corinthian church about it. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலே பரிசுத்த பவுல் சபைக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். So there is another aspect of grace, the spirit of grace the Holy Spirit will do in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் அல்லது கிருபையின் ஆவியானவர் செய்கிற இன்னொரு கிரியை உண்டு. To be a witness to other people of the grace of God in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை குறித்து சாட்சியாக நீங்கள் இருப்பது. Sometimes we have excuses. சில நேரத்தில் சாக்கு போக்கு சொல்லுகிறோம். I tell you today 2025 the convention is getting over today. Tomorrow is your duty, your responsibility. 2025வது வருடத்துல இன்றைக்கோடு கன்வென்ஷன் முடிந்துவிடும். ஆனா நாளையிலிருந்து ஆரம்பிக்கிறது உங்களுடைய பொறுப்பு. God depends on you and me, everyone. உங்களையும் என்னையும் தேவன் நம்புகிறார். நாம் ஒவ்வொருவரையும் சார்ந்து இருக்கிறார். You shall be witnesses unto me. நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். The Holy Spirit is given that we might be a witness to go. That's what Jesus said to the disciples. சீஷர்களிடத்தில் இயேசு இதை தான் சொன்னார். Tarry in Jerusalem till you be endued with power from on high. When the Holy Spirit comes, you shall be witnesses unto me in Jerusalem, Judea, Samaria, and the uttermost parts of the earth. உன்னதத்திலிருந்து பலத்தினாலே தரிப்பிக்கப்படும் வரைக்கும் இதோ நீங்கள் காத்திருங்கள். இந்த உன்னதத்திலிருந்து பலத்தை நீங்கள் பெற்ற பின்பு எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடையாந்திரம் வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். God gives us the grace to serve him. Hallelujah. அவருக்கு நாம் சேவை செய்யும்படி ஊழியம் செய்யும்படி நமக்கு கிருபை கொடுக்கிறார். Everyone in the body of Jesus Christ, the church of Jesus Christ, is called to serve the Lord. இயேசு கிறிஸ்துவின் சபையாகிய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். So if serving the Lord is different according to each person. ஒவ்வொருவருக்கு ஒருவர் ஏற்ப கர்த்தருக்கு ஊழியம் செய்வது வித்தியாசமாக இருக்கிறது. We are here as full time servants in God's ministry. இதோ இந்த இடத்துல நாங்கள் முழு நேர ஊழியர்களாக இங்க இருக்கிறோம். But everyone is basically called to be a witness of the grace of God to other people. ஆனா ஒவ்வொருவரும் தேவனுடைய கிருபை குறித்து சாட்சியாக மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். God has made you to be a witness in the atmosphere or in the place where others don't know about the Lord. கர்த்தரை அறியாத மற்றவர்களுடைய சூழ்நிலையிலே நிலவரத்திலே சாட்சியாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். You might say, no, I can't speak, I don't know. எனக்கு தெரியாது, எனக்கு பேச வராது, சொல்ல வராது. These are all the excuses even a great man of God Moses gave. இதெல்லாம் நாம் சொல்லுகிற சாக்கு போக்கு. பெரிய தேவ ஊழியனாகிய மோசே கூட இதுதான் சொன்னான். If you know the grace of God in your life, if you know the Lord Jesus Christ as your Lord and Savior who died, buried and rose again, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரும் இரட்சகராக அறிந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி தேவ கிருபையை உங்களுடைய வாழ்க்கையில உணர்வீர்கள் என்றால் worship the Lord, இங்க வந்து கர்த்தரை ஆராதிக்கிறது மாத்திரமல்ல, receive a blessing, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். When you go out to be a blessing, to be a witness to other people, மற்ற ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நீங்கள் போவீர்கள். Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். So Moses said to the Lord, Lord, I can't, you send somebody else. மோசே சொல்றான், ஆண்டவரே என்னால் முடியாது, வேற யாராவது ஒருத்தர் அனுப்பிவிடும். 80 years and so long I've been waiting, you didn't take me. ஆண்டவரே 80 வருஷமா காத்து கொண்டிருந்தேன், அப்பொழுதுதான் என்னை விட்டுட்டீங்க. But now I become a shepherd, let my life be over here. ஆண்டவரே இப்பொழுது ஒரு மேய்ப்பனாக இருக்கிறேன், என் வாழ்க்கை இங்கே முடிந்து விடட்டும். The Lord said, no, I want only you. ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்ல நீதான் எனக்கு வேண்டும். See, I can't speak properly. அவன் திக்குவாயனாக சொல்லுகிறான், என்னால் சரியாக பேச முடியாது. God could have healed him. கர்த்தர் அவனை சுகப்படுத்தி இருக்க முடியும். No. இல்லை.
Go with the same mouth. இதே திக்குவாயோடு போ, I will be with your mouth. நான் உன்னுடைய வாயோடு இருப்பேன். See? We can't give any excuse to God. I can't do this, I can't tell that person. ஆதலால் கர்த்தருக்கு எந்த விதமான சாக்கு போக்கு நாம் சொல்ல முடியாது. இதை சொல்ல முடியாது, இவரிடத்துல பேச முடியாது. கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். Who knows who the Lord will save through you? உங்கள் மூலமாக யாரை கர்த்தர் தொடுவார் என்று சொல்லி யாரால் சொல்ல முடியும்? It's very simple. மிக எளிமை. Tell the world Jesus is coming soon. இயேசு சீக்கிரமாக வருகிறார் என்று சொல்லுங்க. Jesus is alive. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுங்களே. Jesus is good. இயேசு நல்லவர் என்று சொல்லுங்களே. He died for you. உங்களுக்காக He மரித்தார். loves you. Simple one word gospel. உங்களிடத்தில் அவர் அன்பு கூறுகிறார். ஒரு வார்த்தை சுவிசேஷம். The world is dying without the Lord knowing the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இந்த உலகமானது மாண்டு கொண்டிருக்கிறது. And we can't hold on to our infirmities and our lack of abilities and all that and show it as an excuse to the Lord. நம்முடைய குறைபாடுகளை எல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக ஒரு சாக்கு போக்காக நாம் நிறுத்த இயலாது. Right? One company wanted to sell Bibles. ஒரு கம்பெனியிலே அவர்கள் வேதாகமங்களை விற்க வேண்டும் என்று நினைத்தார்களாம். So they wanted salesmen. அதனால் சேல்ஸ்மேன் வேண்டும், விற்பனையாளர்கள் வேண்டும் என்று Lot of எதிர்பார்த்தார்கள். educated men and all came. நல்ல படிப்பறிவுள்ளவர்கள் வந்தார்கள். Right, and one man came. ஒருவன் வந்தான். He couldn't speak properly. அவனால் சரியாக பேச முடியவில்லை. He used to be stuttering in his mouth. அவன் திக்குவாய் உள்ளவனாக இருந்தான். So but the first day they were all went out. எல்லாரும் முதலாவது நாள் வியாபாரத்துக்கு சென்றார்கள். Others came, they said no, we couldn't sell any Bible. ஒரு வேதாகம் கூட எங்களால் விற்க முடியவில்லை என்று சொன்னார்கள். But this man, the man who couldn't speak properly, the stuttering man, he sold 2 Bibles. திக்குவாய் உள்ளவன் அன்றைக்கு பார்த்தால் 2 வேதாகமங்களை விற்றான். Manager was surprised. அங்கிருந்த மேலாளருக்கு ஒரே அதிசயம். Nobody could sell anything, this man sold 2. ஒருவரால கூட விற்க முடியவில்லை, எப்படி இவன் விற்றான்? The next day nobody could sell anything, this man sold 5. அடுத்த நாள் கூட யாராலும் விற்க முடியவில்லை, இவனால் 5 வேதாகமங்கள் விற்க முடிந்தது. The third day he sold 7 Bibles. மூன்றாவது நாள் 7 வேதாகமங்கள். Manager couldn't control himself. இந்த மேலாளரால புரிந்து கொள்ள முடியவில்லை. He told him, others are not able to sell, how did you sell? மற்றவர்களால் முடியவில்லையே, உன்னால் எப்படி இவ்வளவு விற்பனை செய்ய முடிந்தது? When I meet the person, நான் ஒரு ஆளை போய் சந்திக்கும் போது என்று சொல்லி திக்கி அவன் சொன்னான். I will say, do you Bible? உனக்கு வேதாகமம் வேண்டுமா என்று கேட்பேன், திக்கி கேட்பேன். To you? உங்களுக்கு நான் அதை வாசித்து காண்பிக்கட்டுமா? They will say, no, buy me, get me one. ஐயோ வேண்டாம்பா, தயவு செய்து கொடுத்து விடு, நான் வாங்கி விடுகிறேன். God said to Moses, I am not going to heal you. மோசேயினிடத்தில் சொன்னார், உன்னுடைய திக்குவாயை நான் குணப்படுத்த மாட்டேன். I will be with your mouth. ஆனா நான் உன்னுடைய வாயோடு இருப்பேன். The same God of Moses is your God. அதே மோசேயின் தேவன் நம்முடைய தேவன். The person you come across after you finish the meeting and go out, remember, God has made you a witness in His grace. இந்த கூட்டம் முடிந்து நீங்கள் போகும்போது முதலாவது சந்திக்கிற ஆளை பார்க்கும் பொழுது நினைவு கூறுங்கள், அவருடைய கிருபையிலே உங்களை ஒரு சாட்சியாக Holy Spirit is with you. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு உண்டு. Spirit of grace. கிருபையின் ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். That's how God is preparing us for His coming kingdom. இவ்விதமாக தான் அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். The period of God's grace is going to end now. தேவனுடைய கிருபையின் காலம் இப்பொழுது முடிவு பெற We போகிறது. have a duty to perform. நமக்கு ஒரு கடமை உண்டு. We have to be responsible people. நாம் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். And God gives us the grace. தேவன் நமக்கு அந்த கிருபையை கொடுக்கிறார். To give to God also. தேவனுக்கு கொடுக்கும்படியான கிருபையும் கொடுக்கிறார். And that's also not only to the tithes and offerings, but also God gives us the grace to give others, to minister to others' needs. தசமமாக காணிக்கை மாத்திரமல்ல, மற்றவர்களுடைய தேவைகளை சந்திக்கத்தக்கதாக அவர்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். Giving, Paul calls it a grace. கொடுப்பதை குறித்து பவுல் சொல்லும்போது அது ஒரு கிருபை என்று சொன்னார். We believe in the God who gave himself for us on the cross. ஏனென்றால் கல்வாரி சிலுவையிலே தன்னை தானே நமக்கு கொடுத்த தேவனை விசுவாசிக்கிறோம். In order to be like him, we also have to give. அவரை போல இருக்கும்படி நாமும் கொடுக்க வேண்டும். What we receive from him, we give. அவரிடத்திலிருந்து பெற்று நாம் கொடுக்கிறோம். He said, what you have received freely give to others. இலவசமாக பெற்றதை இலவசமாய் கொடுங்கள் என்று சொன்னார். Praise the Lord. தேவனுக்கு ஸ்தோத்திரம். This is the grace of God to change our whole character. இதுதான் தேவனுடைய கிருபை, நம்முடைய முழு சுபாவம் குணாதிசயத்தை மாற்றுவது. Holy Spirit is given to us for. இதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். Change us from glory to glory. மகிமை நின்று மகிமைக்கு நம்மை மாற்றுவது. Every day. ஒவ்வொரு நாளும் நாம் மாற்றப்படுவது. When the trumpet sounds, we shall be like him. எக்காலம் தொனிக்கும்போது அவரை போல் நாம் இருப்போம். You know, the
To be like him doesn't mean outward appearance, inward character first. அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இருப்போம் என்று சொன்னால் வெளி தோற்றத்தில் அல்ல, முதலாவது சுபாவத்தில் அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இருப்போம். I think I said the first day, முதலாவது நாள் நான் சொன்னேன், when Jesus rose again from the dead in his இயேசு resurrection, மரித்தோரிலிருந்து அவர் எழுந்தபோது it was the same body, அதே சரீரம், but a resurrection body. ஆனா உயிர்த்தெழுதலின் சரீரம், No blood in that body. அந்த சரீரத்தில் இரத்தம் இல்லை, A new body. ஒரு புதிய ஒரு And சரீரம். yet it was the same body. They could see the print of the nails and the scar-pierced wounds and all that. அதே சரீரம், அவருடைய சரீரத்திலே ஆணினால் கடாவப்பட்ட காயங்களை அவர்கள் கண்டார்கள். Right? Yet it's a special body. The body, he could come inside when the doors were shut. He could get out when he wanted. அதே நேரத்தில் மகிமை அடைந்த ஒரு சரீரம் அவருடைய விருப்பத்தின் போல் அடைக்கப்பட்ட அறைகளுக்குள் பிரவேசித்தார். அவர் மாயமாக With that body he கடந்து போனார். ascended up to the heaven of heavens. அதே சரீரத்தோடு வானாதி வானங்களுக்குள்ளாக And பிரவேசித்திருக்கிறார். God's grace is to give you that same body. Hallelujah. தேவனுடைய கிருபை என்னவென்றால் அதே சரீரத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான். We shall be like him. நாம் அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இருப்போம். But first we have to change inwardly. ஆனா முதலாவது உள்ளுக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும். How you were born? எப்படி நீங்கள் பிறந்தீர்கள்? In your mother's womb inside first. உங்களுடைய தாயின் கற்பத்தில் முதலாவது கற்பத்துக்குள் இருந்தீர்கள். Then we are all come out with the body. அதற்கு பின்பு சரீரத்தோடு வெளியே வந்தோம். The அதே வண்ணமாக the Holy Spirit is producing us the image of Jesus Christ in us. நமக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் சாயலை பரிசுத்த ஆவியானவர் உண்டு பண்ணி We கொண்டிருக்கிறார். should be conformed to his likeness and to his image. அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலை நாம் தரித்து கொள்வோமாக. So that when he comes we shall be like him. He will change our vile body to be likened to his glorious body. அவர் வரும் பொழுது நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக அவர் மாற்றி அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இருப்போம். But first the inward nature. ஆனா முதலாவது உள்ளுக்குள்ளாக இருக்கிற சுபாவம். A small tiny little egg சின்ன ஒரு முட்டை on the leaf of a tree. ஒரு ஒரு செடியின் இலையின் மேல் இருக்கிறது. It's only a black spot. ஒரு சிறு கரும்புள்ளி போல இருக்கிறது. But there is life inside. ஆனா அதுக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. And it becomes a little later the caterpillar. கொஞ்ச நாட்களுக்கு பின்பதாக ஒரு புழுவை போல இருக்கிறது. That same life changes itself. அதே ஜீவன் மாற்றிக்கொள்கிறது. And then it becomes a cocoon. It builds a nest around it. Nobody அதற்கு can see. பின்பு தன்னை சுற்றி ஒரு கூட்டை கட்டிக்கொள்கிறது. யாராலும் அதற்குள்ளாக இருக்கிறத பார்க்க முடியவில்லை. It eats அது voraciously. அதிகமாக புசிக்க ஆரம்பிக்கிறது. Living for its own self. தனக்காக வாழ்கிறது. And then the time comes, flies out as a beautiful butterfly. சரியான நேரம் வரும் பொழுது அந்த கூட்டிலிருந்து வெடித்து அழகான ஒரு வண்ணத்து பூச்சி, ஒரு பட்டாம்பூச்சி போல வருகிறது. Hallelujah. அபிதமாக தான் We shall be like him. அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இருப்போம். Praise the Lord. தேவனுக்கு ஸ்தோத்திரம். What a glory that awaits us. எவ்வளவு ஒரு மகிமை நமக்கு காத்திருக்கிறது. Jesus is telling the church, behold I come quickly. He that is filthy, let him be filthy still. ஆதலால் தான் சபை பார்த்து அவர் சொல்கிறார், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் This is the இருக்கட்டும். time of grace for you to change. நீங்கள் மாற்றப்படுவதற்கு இதுவே கிருபையின் காலம். From your own weaknesses, from your own faults and failures, from your own weaknesses, I will change you. உங்களுடைய பலவீனங்களிலிருந்து, உங்களுடைய குறைபாடுகளிலிருந்து அவர் நம்மை மாற்றுகிறார். Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And let me say the second thing, third thing I won't say. இரண்டாவது காரியத்தை சொல்லுகிறேன், மூன்றாவது காரியத்தை சொல்ல மாட்டேன். Right, second he says in verse 12, 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, behold I come quickly, my reward is with me to give everyone according as his work shall be. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. The second time Jesus says, behold I come quickly, இரண்டாவது முறை இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லும்போது it has a different meaning. வித்தியாசமான ஒரு பொருள் அல்லது அர்த்தம் உண்டு. My reward is with me to give everyone according as his work shall be. அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. What does it mean? அதோட அர்த்தம் என்ன? That means after we are raptured, நாம் எடுக்கப்பட்ட பின்பு we are going to stand before the judgment seat of Christ. கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்க போகிறோம். That's where the rewards to each one of us will be given. நம் ஒவ்வொருவருக்கும் அங்குதான் பலன்கள் கொடுக்கப்படும். Right? There's a day when we all have to stand and be judged by the Lord Jesus Christ. நாம் எல்லோரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நியாயந்தீர்க்கப்படுவதற்கு நாம் போய் நிற்க வேண்டிய ஒரு நாள் உண்டு. If you will only realize that, அதை மாத்திரம் நாம் உணர்ந்து கொள்வோம் என்றால், how godly we will be in our speech,
in our character, in our thoughts, in our actions, in all our life. நம்முடைய பேச்சிலும் சுபாவத்திலும் செயல்பாடுகளிலும் நம்முடைய முழுமையான ஜீவிதத்திலும் எவ்வளவு தேவ பக்தி உள்ளவர்களாக நாம் வாழ்வோம். We heard yesterday about those that feared the Lord often spoke to one another, and the Lord hearkened, and a book of remembrance was written. நேற்று தினத்திலே நாம் கேட்டோம், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் சம்பாஷித்துக் கொண்டார்கள், ஞாபக புத்தகத்தில் அது எழுதப்பட்டது என்று சொல்லி. And in the day I make up my jewels, என்னுடைய சம்பத்தை நான் கூட்டி சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள். Right, so the day of reckoning will be there. As soon as Jesus comes, we'll be standing, everyone, right from Apostle Paul and Peter, even to me and to you, we all have to give an account, not about ourselves, not about the church, not about the pastor, about myself. இதோ இயேசு கிறிஸ்து வருகிற நாளிலே எல்லோரும், பேதுரு, பவுல், யாக்கோபு, எல்லோரும், நீங்களும் நானும் எல்லாரும் நின்று கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மற்றவர்களை குறித்து கணக்கல்ல, சபையை குறித்து கணக்கல்ல, நாம் ஒவ்வொருவரும் நம்மை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். After finding the grace of God and salvation and sins forgiven, and how I have lived the life of Christ here upon this earth. பாவ மன்னிப்பை பெற்று தேவ கிருபை நான் பெற்று ரட்சிக்கப்பட்ட பின்பு இந்த பூமியிலே நான் எவ்விதமாக வாழ்ந்திருக்கிறேன். How I have lived in the fear of God. தேவனுடைய பயத்திலே எவ்விதமாக நான் வாழ்ந்திருக்கிறேன். How I have lived godly in this world. இந்த உலகத்திலே எப்படி நான் தேவ பக்தி உள்ளவனாக வாழ்ந்திருக்கிறேன். What I have done for the Lord. கர்த்தருக்காக நான் என்ன செய்திருக்கிறேன். So accordingly, அதற்கேற்ப we will be given our position in eternity. That is the reward. அதற்கேற்ப நித்தியத்துல நமக்கு ஸ்தானங்கள் வழங்கப்படும். அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற பலன். இந்த உலகத்துல, இந்த பூமியில உங்களுக்கு நிலம் இருக்கோ இல்லையோ, பணம் இருக்கோ இல்லையோ, செல்வாக்கு இருக்கோ இல்லையோ, பேங்க்ல எவ்வளோ வச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ நகை வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். ஒரு பைசா கூட எடுத்துட்டு போக முடியாது. ஞாபகம் வச்சுங்க நல்லா. ஆனால் கர்த்தருக்குள்ள நீங்கள் பயத்தோடு பரிசுத்தாவின் வல்லமையில் நீங்கள் ஜீவித்தீர்கள் என்றால் அதுக்கு ஏற்ற பலன் பரலோகத்தில் உண்டு. ஆமென். நம்ம பூமிக்காக ஜீவிக்க போகிறோமா, நித்தியத்தில் நம்ம சுகமாக இருக்கிறதுக்காக ஜீவிக்க போகிறோமா யோசிக்கணும். அதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட். தட்ஸ் வாட் தி ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் ஆல் அபவுட். கிறிஸ்துவின் நியாயாசனம் என்று சொல்லும்போது அதுதான். கொஞ்சம் நேரம் ஆனால் பரவாயில்ல, இந்த சத்தியத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு என் மனசில் தோணுது. 1 Corinthians chapter 3. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம். குறித்து கொள்ளுங்க, வீட்டில் போய் படித்து பாருங்க. இப்போ பார்க்கலாம் நம்ம. வாட் இஸ் திஸ் ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட்? இந்த கிறிஸ்துவின் நியாயாசனம் என்று சொன்னால் என்ன? ரைட். Verse 11 onwards. 11வது வசனத்திலிருந்து 1 Corinthians 3. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து. நீங்கள் வீடு கட்டுறதா நினச்சிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையை இங்கே ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. உங்கள் விசுவாச வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு நீங்கள் விசுவாசத்தில் உங்கள் வாழ்க்கையை, உங்களுடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்புறதை குறித்து பவுல் பேசுகிறார். ரைட். அங்கே நல்லா வசனத்தை பார்ப்போம். தமிழ் வாசிங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். Right. So, inga Apostle Paul is comparing our Christian life after we come to know the Lord Jesus Christ, after we have become one in Christ, now as to how we build up in the faith our life. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொண்ட பின்பு, விசுவாசிகளான பின்பு நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக கட்டுகிறோம் என்பதை பரிசுத்த பவுல் இந்த இடத்துல ஒப்பிட்டு சொல்லுகிறார். You can build a house with good stone, precious stones and all that. நல்ல கற்கள், விலையேற பெற்ற கற்கள், இவைகளை கொண்டு ஒரு அஸ்திபாரத்தை போட்டு நீங்கள் கட்டலாம். You can also build a mud house with straw. அதே நேரத்தில் மண்ணினால், புல், வைக்கோலை கொண்டும் நீங்கள் கட்டலாம். So supposing the fire comes, திடீரென்று சொல்லி அந்த வீடு தீ பற்றி கொள்கிறது என்று வைத்துக் கொள்வோம். what will you do first? முதலாவது நீங்கள் செய்கிறது என்ன? ஒரு தீ ஒரு வீட்டில் பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க? சொல்லுங்களேன்.
இல்லை, வீட்டில் தீ பிடிக்குது. இப்போ என்ன பண்ணுவாங்க? தண்ணி ஊற்றி அணைக்கிறதுக்கு முந்தி வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க முதல்ல உயிர் தப்பினா போதும்னு ஓடுவாங்க. அங்கே போகும்போது இங்கே எல்லாம் கபகபன்னு எரியுது. அதுதான் சொல்ல, யோசிச்சு பார்க்கணும். அது கபகபன்னு எரியுது. ஐயோ, அந்த ஸ்டீல் அல்மைரால் என்னுடைய லேண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது, போயிடுமே. யாராவது போய் எடுப்பாங்களா? அதில் தான் 10 பவுன் நகை இருக்கு. இருக்கிறது எல்லாம் தீயில சோதிக்கப்படும். போல நீ வீட்டில் போய் நல்லா வாசிச்சு பாருங்க. அப்படிதான் கர்த்தருடைய நாள், நம்ம ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட். Behold, I come quickly, my reward is with me to everyone to give according as his work shall be. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. Right? So we all stand, we are all saved, we are all taken up in rapture. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் எல்லாரும் வருகையில Our போகிறோம். soul is saved. ஆத்மா ரட்சிக்கப்பட்டாச்சு. வீட்டில் எரியிற வீட்டில இருந்து ஓடி போய் நம்மளை காப்பாத்திக்கிறது போல அவருடைய வருகையில நம்ம ஓடிடுறோம். ஹல்லேலூயா, நம்ம தப்பிச்சிட்டோம், நம்மளுடைய ஆத்மா தப்பிச்சிடுச்சு. புரியுதா, விளங்குதா அவர் சொல்றது? Our soul is saved, it is secure in Christ. நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. But all that we have labored here upon this earth is gone up in flames. இந்த பூமியிலே நாம் முயற்சி எடுத்து செய்து பண்ணின எல்லாம் தீயினால் சுட்டெரிக்கப்பட்டது போல இருக்கும். All our property, all our wealth, நம்முடைய பணம், ஆஸ்தி எல்லாம். If it is good things like gold or silver or good stones, all that, the fire cannot damage anything. விலையேற பெற்ற கல், பொன் இப்படிப்பட்டவைகளாக இருக்கும் என்றால் அக்னியானது அது சேதப்படுத்தாது. அவர் முன்னாடி நிற்கும் போது அக்னி ஜுவாலையான கண்கள் உடையவர் நம்மளை சோதித்து பார்ப்பார். We read in the book of Revelation the beginning. வெளிப்படுத்தின விசேஷம் துவக்கத்திலே வாசிக்கிறோம். Jesus is revealing his glory, not like on the cross. He is the risen Lord. Hallelujah. இயேசு தன்னுடைய மகிமை வெளிப்படுத்துகிறார். He is the God of gods. சிலுவையிலே தொங்கினவராக அல்ல, உயிர்த்தெழுந்தவர், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். He is the judge of the whole universe. அண்ட சராசரத்திற்கும் நீதியுள்ள நியாயாதிபதி. He is the one who will judge everyone. ஒவ்வொருவரையும் நியாயந்தீர்க்கிறவர் அவரே. அவரே. All judgment is given into his hand. அவருடைய கைகளில் எல்லா நியாயத்தீர்ப்பும் ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. First he will begin the judgment in the church of Jesus Christ. முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையோடு தான் நியாயத்தீர்ப்பு ஆரம்பமாக. We read in Romans, we read in Corinthians, we read in 2 Corinthians, we read in Peter's epistle, all the New Testament, it's even Jesus has spoken about the judgment. ரோமர்கள் நிருபம், கொரிந்தியர்கள் நிருபம், பேதுரு எழுதிய நிருபங்கள், இயேசுவும் தன்னுடைய வாயினாலே சொல்லும்போது நியாய தீர்ப்பை குறித்து சொல்கிறார். 8 different judgments God will execute. தேவன் இதோ தீர்க்கிற வித்தியாசமான 8 விதமான நியாய தீர்ப்புகள் உண்டு. Nobody can escape, right from Lucifer, nobody can escape. லூசிஃபர்லிருந்து இந்த பூமியில் இருக்கிற கடைசி மனுஷன் வரைக்கும் ஒருவரும் தப்பித்துக் கொள்வதில்லை. Human beings, everyone will be made accountable to God on the day of judgment. நியாய தீர்ப்பின் நாளே தூதர்களும் சரி மனுஷர்களும் சரி கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Peter says, oh, judgment is now begin, and then if it first begins at the house of God, what will be the case of those who are not saved? பேதுரு எழுதி சொல்கிறார், நியாய தீர்ப்பானது கர்த்தருடைய வீட்டிலே ஆரம்பமாகும் என்றால் பாவிகள் எங்கே நிற்க முடியும்? We all must appear before the judgment seat of Christ, says Paul in 2 Corinthians. 2 கொரிந்தியர்ல பரிசுத்த பவுல் சொல்கிறார், நாம் எல்லோரும் we all must appear before the judgment seat of Christ, says Paul in 2 Corinthians. 2 கொரிந்தியர்ல பரிசுத்த பவுல் சொல்கிறார், நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக தோன்ற வேண்டும். Everyone was given account of himself to God. அவன் தன்னுடைய சரீரத்திலே செய்த நன்மைக்காவது தீமைக்காவது கணக்கு ஒப்புவிக்கிறவனாக இருக்க வேண்டும். You are responsible for yourself. நேற்று தினத்திலே நான் சொன்னது போல உங்களுக்கு நீங்கள் பொறுப்பாளிகள். Are you living here, with a view of getting something here and being prosperous here, or are you living in view of eternity? இங்கே ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமா என்ற நோக்கத்தோடு நீங்கள் வாழ்கிறீர்களா, அல்லது எதிர்காலம் நித்தியத்தை உங்களுக்கு முன்பதாக நோக்கமாக வைத்து வாழ்கிறீர்களா? What is the meaning of the word? Wages of sin is death, but the gift of God is eternal life through Jesus Christ. பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் காணப்படுகிற தேவனுடைய ஈவோ நித்திய ஜீவன். இந்த வசனம் அர்த்தமல்ல, நீங்கள் நித்தியமாக வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Will you be? Will you be a pauper or will you be a rich man in eternity? நித்தியத்திலே நீங்கள் ஒரு வறியவனாக இருக்க போகிறீர்களா அல்லது ஐஸ்வரியவானாக இருக்க போகிறீர்களா? Pastor, stop. Will there be in heaven rich and poor also? பரலோகத்துல கூட ஏழை பணக்காரர்கள் இருப்பார்களா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பைபிள் தெரியலன்னு.
Jesus spoke about it. இயேசு அதை குறித்து சொன்னார். Jesus said that very clearly. இயேசு தெளிவாக சொன்னார். You can search the Gospels, you can search the New Testament. சுவிசேஷங்களை புரட்டி பாருங்கள். There will be rich, there will be poor, according to how we have lived here. நாம் இங்கே எப்படி வாழ்ந்திருக்கிறோமோ அதற்கு ஏற்ப ஐஸ்வரியவான்கள், வறியவர்கள், ஏழைகள் உண்டு. How we live in the grace of God, how we meet the people, how we do the will of God, all that is counted, and how we invest in the kingdom of heaven is examined here, and the reward is there. தேவனுடைய கிருபையிலே நாம் எவ்விதமாக இங்கு வாழ்கிறோம், ஒருவரோடு ஒருவர் எவ்விதமாக வாழ்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தில் எவ்வளவாக நம்மை கொடுக்கிறோம், இவைகள் எல்லாத்தின் அடிப்படையில் அங்கு நாம் வாழ்வோம். Well done, thou good and faithful servant, you have been faithful over few things. Enter thou to be the ruler over many cities. உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தாய், அதிகமான பட்டணங்களுக்கு அதிகாரியாக இரு. Can you describe eternity? நித்தியத்தை வர்ணிக்கலாமோ? Can you describe heaven? பரலோகத்தை வர்ணிக்கலாமோ? No, இல்லை. there we are called to reign and rule with Jesus Christ. இயேசுவோடு சேர்ந்து அங்கு ஆளுகை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். We can't be thinking only of India here. இந்தியாவை குறித்து மாத்திரமல்ல, Eternity, நித்தியம், all through eternity. நித்தியம் முழுவதிலும் We are kings and priests called to reign with Jesus Christ. இயேசுவோடு சேர்ந்து ஆளுகை செய்யும்படி ராஜாக்களும் ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். This is the grace of God to touch the dust and lift us up to that height of glory. இதுதான் தேவனுடைய கிருபை. இந்த பூமியின் தூசியை அவர் தொட்டு அந்த அளவுக்கு மகிமையின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு உயர்த்துகிறார். For this purpose only Jesus Christ. இதற்காகவே இயேசு வந்தார். So we all must appear before the judgment seat of Christ. ஆதலால் நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக How தோன்ற we வேண்டும். live here, how we spend our life in Christ here. கிறிஸ்து இயேசுவுக்குள் இந்த பூமியிலே எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் கழித்திருக்கிறோம். Your words are written there. உன்னுடைய வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. Your actions are weighed here. உன்னுடைய செயல்பாடுகள் இடையில இடப்படும். The Lord will keep quiet now. இப்பொழுது அமைதியாக Because இருக்கிறார். it's not the time of judgment. ஏனென்றால் இன்னும் நியாயத்தீர்ப்பின் காலம் ஆரம்பமாகவில்லை. After the rapture of the church, சபையானது எடுக்கப்பட்ட பின்பு the church that is raptured, everyone has to give an account. வருகையிலே போகிற சபையில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். It's because of this man I didn't do that law. ஆண்டவரே, இவர்னால இதை செய்யாம போயிட்டேன், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள I மாட்டார். have to give an account for myself. நான் எனக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். Every one of us have to நாம் stand. ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு முன்பதாக இருக்க வேண்டும். Revelation 22 verse 12. அது Behold, I come quickly, my reward is with me to give everyone according as his work shall be. அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கும்படி அவனுடைய பலன் என்னுடனே கூட வருகிறது. So that God is preparing you to work profitably in his kingdom here. இங்கு தேவனுடைய ராஜ்யத்திலே பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் கிரியை செய்யும்படி கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். Let's all be the profitable people, so that not only when Jesus comes we will be there up in heaven, but also that we will be found acceptable to God. நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக நாம் இருப்போமாக. இயேசு வரும்போது அவருடைய வருகையில் போகிறவர்களாக இருக்கிறது மாத்திரமல்ல, அங்கு போகும்போது கர்த்தரால் நாம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். More I speak about in the evening about the rapture. மாலையிலே ரகசிய வருகை குறித்து நான் பேசுவேன். How very important it is and how it will happen. It's all there in God's word. I have not spoken anything outside God's word. எவ்வளவு முக்கியமானது அந்த வருகை எப்படி இருக்கும் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. நாம் சுயமாக ஏதோ கற்பனை செய்து பேசவில்லை. I think these days God has given to prepare you all, because God loves you all, to prepare you all for his coming. கர்த்தர் உங்களை நேசிக்கிறபடினாலே அவருடைய வருகைக்காக உங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக கர்த்தர் இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். It's not enough if I am baptized in water, unbaptized the Holy Spirit, speak in tongues. இதோ ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசினா போதுமா? அப்படி கிடையாது. Living in the power of the Holy Spirit, the spirit of grace working in me. பரிசுத்தாவின் வல்லமையிலே அந்த கிருபையின் ஆவியானவர் எனக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும். It's only the grace of God, that works in me, changing me from glory to glory unto the likeness unto the image of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை சாயலுக்கு ஒப்பான சாயலை அடையும்படியாக அந்த கிருபையின் ஆவியானவர் எனக்குள்ளாக அனுதினமும் கிரியை செய்ய இடம் கொடுக்க வேண்டும். God's intention in saving every one of us is that we might be like him. நம்மை ரட்சிப்பதன் தேவனுடைய நோக்கம் என்னவென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இருக்க வேண்டும். எப்பவே கண்ணீரை துடைப்பார், கவலை போக்குவார், வேலை இல்லாத வேலை கொடுப்பார், அதோட நிற்கிறது இல்லை. அவருடைய வேலை எல்லாம் நித்தியத்திற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
To God be all glory. தேவனுக்கே சகல மகிமை உண்டாகட்டும். May God perfect your body, soul and spirit blameless unto the coming of the Lord. உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை அவருடைய நாள் வரைக்கும் அது பழுதற்றதாக கர்த்தர் காப்பாராக. So many wrong teachings are going on in the world. ஏனென்றால் இந்த உலகத்தில் எத்தனையோ துர்போதனைகள் இருக்கிறது. So many churches are focusing on material prosperity and money. எத்தனையோ சபைகள் இன்றைக்கு பணத்தையும் பொருளாதார ஆசீர்வாதங்களும் செழிப்பையும் முதன்மையாக வைத்திருக்கிறார்கள். It is your ears. அது கேட்கிறதுக்கு நன்றாக இருக்கிறது. Causes more damage to your soul. ஆனா உங்களுடைய ஆத்மாவுக்கு பெரிய சேதத்தை உண்டுபடும். By the pastor saying, you know, it's all grace, you know, God is not what I do with my body doesn't matter. Jesus died for me. I can live as I like. You know, with fornication, absolute filth and absolute satanic inspiration. எல்லாம் தேவனுடைய கிருபை. இயேசு ஏற்கனவே மரித்தார். அதனால் எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம். வேசித்தனத்துல கூட வாழலாம் என்று சொல்கிறார்கள். முற்றிலும் தவறானது, அசிங்கமானது, அவலட்சணமானது. Be careful. ஜாக்கிரதையாக இருங்கள். We as apostolics believe this truth. அப்போஸ்தல சபையாக நாம் விசுவாசிக்கிறது இந்த சத்தியம். We should not take the grace of God in vain. தேவனுடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையில விருதாவாக போக கூடாது. We must get ready for the coming of the Lord. கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். We have to be holy. நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். Who is unholy now, filthy now, let him become holy. அநியாயம் செய்து அசுத்தமாய் இருக்கிறவன் நீதியை நடப்பித்து அவன் பரிசுத்தத்தை நாடுகிறவனாக மாற்ற வேண்டும். Transforms our lives. கிருபையானது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. Sinful people now we become more like Jesus Christ. பாவிகளாக இருந்த நாம் இப்பொழுது இயேசுவை போல மாறுகிறவர்களாக That's the work of இருக்கிறோம். the Holy Spirit. பரிசுத்தாவின் கிரியை. That's what the word of God is given to us for. அதற்காக தான் தேவ வசனம் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. Know the truth and the truth will liberate you. இதோ சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு சொன்னார். Don't get carried away by all the false teachings that are there in the YouTube and other things. YouTubeல எல்லாம் வருகிற இந்த நூதனமான உபதேசங்களினாலே நீங்கள் இழுக்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்கள். The sound doctrine established the faith. விசுவாசத்திலே உங்களை ஸ்தாபிக்கக்கூடிய ஆரோக்கியமான உபதேசம் இது. Because what you get here doesn't matter. What you are going to be in eternity is all that matters. இங்க நமக்கு என்ன கிடைக்கிறதோ இல்லையோ அது பெரிதல்ல. நித்தியத்தில் நமக்கு என்ன கிடைக்க போகிறது என்பதுதான் மிக மிக முக்கியம். நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. The Lord's table. கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு கொள்ள போகிறோம். So let's examine ourselves. நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. In the grace of God, God gives forgiveness. தேவன் தன்னுடைய கிருபையிலே